சிட்டமும் கைத்தால நீரை கனி அப்பம் மூடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமிதாச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவாகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவி தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொலியர்கோன் பொலித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தென்ற பதம் போற்றி ஓளிமடி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமிகளை பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய ஸ்ரீ சகஸ்திரலிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று ஸ்ரீபுரம் என்னும் திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய லீலையில் நவக்கிரகங்களில் நிலவை காத்த லீலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் போற்றி நாம் இப்பொழுதே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று வள்ளியல் தோல் உடையான் வளர் திங்கள் கண்ணி நான் வாய்த்த நல்லியல் நான்முகத்தான் தலையில் நரவு ஏற்றான் அல்லியல் கோணத்தானை ஆகத்து அமர்ந்து அருளி ஆறு புள்ளியல் புண்ணியனை தொழுவாரும் புண்ணியரே என்று மிக அருமையாக சொல்கின்றார். இதில் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், வள்ளிய தோல் உடையான் வளர்திங்கள். வள்ளிய தோல்னா சுவாமி அறிந்திருக்கக்கூடிய அந்த புலித்தோலை சொல்றாரு. சிவபெருமானுக்கு நல்ல ஆடை எது அப்படின்னா புலித்தோல் தான் அவருக்கு நல்ல ஆடையம். இதுல இருந்து என்ன செய்யுதுன்னா, சாமி ஆடையே கிடையாது, ஆனாலும் எதுக்காக ஆடை கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த தாருகாவனத்து முனிவர்கள் ஏவி விட்ட அந்த புலியை தொலியை உரித்து சுவாமி ஆடையாக அணிந்துள்ளார். அதே மாதிரி யானை ஏவினார்கள், அதை எடுத்து போர்வையாக போர்த்தினார். அப்படிதான் ஆடைகள்லாம் சிவபெருமானுக்கே தவிர மற்றபடி சிவபெருமானுக்கு எது மேலேயும் பற்று கிடையாது. ஏன்னா அவர் வந்து பற்றட்டான். பற்றுக பற்றட்டான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்வதற்கு எனக்கு அவருக்கு எது மேலேயும் பற்று கிடையாது. ஒரு ஞானி இருந்தாராம், கோவணத்தை அப்படி காய வச்சுட்டு இப்படி வெளியில வந்தார். திடீர்னு நெருப்பு பட்டி எரிஞ்சது. என் கவனம் ஓடுறான். அந்த கோவணத்தை எப்படியாவது எடுத்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவருக்கு அந்த கோவணத்து மேல பற்று. ஞானிகளுக்கெல்லாம் எது மேல பற்று அதிகமா இருக்கணும்னா சுவாமி மேல மட்டும்தான் இருக்கணும். மற்ற எதையும் சிந்திக்க கூடாது. அதனால என்ன நிலை வந்தாலும் சரி, நிர்வாண கோலமா இருந்தாலும் சரி, அவங்க அதை பத்தி சிந்திக்கவே மாட்டாங்க. அதையும் வடநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிர்வாண குளத்திலேயே தான் எந்த நேரமும் இருப்பாங்க அடியார்கள்லாம். அதுலேயும் காட்சி சைடு அந்த கேதார்நாத் சைட்லாம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பத்ரிநாத் போகும்போது நாங்கள் முன்னாடி போகும்போது நிர்வாணத்தில் 5 பேர் இது சூழா இது தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் கண்ணால் பார்த்தோம். அப்படின்னு நம்ம ராமர்சுவா அப்போல்லாம் முன்னாடி நாங்கள் எல்லாம் ஒன்று ஓர போவோம். எங்கே போனாலும் கிளம்பிடுவோம். முன்னக்கூடியே ட்ரெயின் டிக்கெட்டை போட்டுருவோம். 10 நாள் 15 நாள் வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்துடுவோம். அப்படி நிறைய திருக்கோயிலுக்கெல்லாம் போனோம். அது மாதிரி பல்லக்கு செய்ய கொடுத்து நிறைய திருக்கோயிலுக்கு போனோம். இப்படி நிறைய தலங்களெல்லாம் பார்ப்பதற்கு திருவருள் கூட்டி வைத்தது. அதுபோல சுவாமிக்கு என்ன கிடையாது அப்படின்னா எது மேலையும் பற்று கிடையாது. கோயில் சுடுகாடு கொள்புளித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனியனாயிடினும் காயில் உலகனைத்தும் கல்பொடி கான்சாலோ அப்படின்னு மிக அருமையா சொல்றாரு மாணிக்கம். கோயில் சுடுகாடு கொள்புளித்தோர் நல்லா அது இருக்கக்கூடிய இடம் கோயில் சுடுகாடு. அவர் கோயிலா இருக்கிறது சுடுகாட்டுல, உடுத்துறது புலித்தோல் ஆடைய.
அவருக்கு என்ன கிடையாது? தாயும் கிடையாது, தந்தை. தாயும் வெளி தந்தை. தாய் தந்தை இருந்தா அவர் கடவுளா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. தாய் தந்தை இல்லாதவர் தான் கடவுளா இருக்க முடியும். இப்போ ஒருத்தர் உயிர் தோன்றதுன்னா எது மூலியமா தோன்றும்? ஒரு தாயின் மூலியமா தான் தோன்றும். அப்படி சிவபெருமான் எந்த தாய் வீட்டிலும் பிறக்காத காரணத்தினால் அவர் தாய் வழி தந்தை இலி தான் தனியன் காணும். அதான் கடவுளுக்குரிய இலக்கணம். ஆதியின் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலன். எல்லாவற்றையும் கடந்தவர் சிவபெருமான். பிறப்பு இறப்பு, இன்ப துன்பம், ஆதி அந்தம் இதெல்லாம் கடந்தவர் சிவபெருமான். அதுதான் அவரை முழு முதற் பொருள் என்று எல்லா நூல்களும் சொல்கின்றன. அதுலேயும் நம்ம நூல் சொன்னா பரவாயில்ல. பிற நூல்களே என்ன சொல்லுது அப்படின்னா, சிவபெருமான பிறவா ஆக்கை பெரியோன் அப்படின்னு மற்ற நூல்களும், மற்ற மதத்தில் உள்ளவர்களே சிவபெருமானை உயர்த்தி சொல்றாங்க பாருங்க. சிவபெருமான் பிறவா ஆக்கை பெரியோன் அப்படின்னு சிலப்பதிகாரத்தெல்லாம் சொல்லப்படும். அப்படி வள்ளிய தோல் உடையான் வளர் திங்கள் கண்ணியினான். சாமி எப்படிப்பட்டவன்னா வளர் திங்கள். அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த சந்திரன் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே செல்லும். தச்சனுடைய சாபத்திற்கு குறைந்து கொண்டே சென்றது. இவருடைய சாமியுடைய அருளின் காரணமாக அது வளர்ந்து கொண்டே சென்றது. இப்போ ஒருத்தர் சாபம் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாபம் விடுகின்றார் என்றால் யாருடைய தயவால அந்த சாபம் நிறைவேறப்படும்னா சிவபெருமானுடைய அருளினால் தான் அந்த சாபம் நிறைவேறப்படுமே தவிர மற்றபடி அவங்களா சாபம் விட்டா உடனே பலிக்காது. அதுக்கு யாரு துணை நிற்கிறோம்? சிவபெருமான் துணை இல்லாம எந்த சாபமும் பலிக்காது. இப்ப ராமர் அகலி அவர் பாதம் பட்டதும் அகலியை மாறி விடுவாள் அப்படின்னு சொல்றாரு. அவர் பாதம் பட்டதும் அகலியை என்ன ஆயிட்டா? பெண்ணை மாறினான். ஆனா யார் இட்ட சாபம்? கௌதம முனிவர் இட்ட சாபத்தினால அவங்க கல்லாக இருந்தாங்க அகலி. அப்ப ராமர் பாதம் பட்டதும் தான் அவங்களுக்கு விமோச்சனம் இல்லை. இது சாபம் விட்டது யாரு? கௌதம முனிவர். சரி, கௌதம முனிவர் எப்படி சாபம் விட்டாரு? இறைவனுடைய அருளினால் சாபம் விட்டார். ரெண்டாவது, அந்த சாபம் பழிக்க வேண்டும் என்றால் இறைவன் துணை இல்லாம என்ன செய்ய முடியாது? அது பழிக்காது. அப்படி கௌதம முனிவருக்கு இறைவன் துணை நின்றதுனால அது பழித்தது. அகலியை பெண்ணாக மாறினார். இப்படி எல்லா நூல்களும் பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே சாபம் நிறைய விடுவாங்க. முனிவர்கள் எல்லாம் சாபம் விடுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் விடுறாங்கன்னா அது எப்படின்னா இறைவன் அருள் இல்லாம அது பழிக்காது. புரியுதா சார் உங்களுக்கு? அப்படி வளர் திங்கள், திங்கள்னா பிறை, அது அழிந்திருக்கக்கூடிய கண்ணி வாய்த்த நல்லியல் நான் முகத்தான் தலையில் நரவு ஏற்றான். எனக்கும் 5 தலை, சிவபெருமானுக்கும் 5 தலை. நான் எதுக்கு சிவபெருமான் வணங்கணும் அப்படின்னாரு. யாரு? பிரம்மா. எந்த முகத்தை கொண்டு? உச்சி முகத்தை கொண்டு சொன்னாரு. சிவபெருமான் பைரவர் அனுப்புனாரு. அந்த உச்சி முகத்தை அப்படி கிள்ளி கொண்டு கையில கொடுத்தாரு சிவபெருமான். என்ன காரணம்? ஆணவம் இந்த முகத்தை மட்டும் தான் எடுத்தாரு. மற்ற 4 முகத்தை எடுக்கல சாமி. அந்த ஆணவம் உள்ள முகத்தை மட்டும் அப்படி கொய்து கொண்டு அதை சாமி பார்த்தார். அதை கபாலமாக மாற்றினார். நானார் என் உள்ளமார் நான் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலே மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்படித்தே ரம்பளவன் ஏனார் கமலவே சென்றுதாய் கொத்தும்பி. ஓடுதல சென்றுதாய் கொத்து. அப்ப ஊனார் உடைதலையில் உண்பளித்தே ரம்பளவன். சிவபெருமான் எதை ஓடாக வச்சிருக்காரு அப்படின்னா நான்முகனுடைய தலையை தான் ஓடாக வைத்தார். அது இந்த இடத்துல சொல்றாரு. தலையில் நரவு ஏற்றான். அதை கொண்டு சுவாமி என்ன செஞ்சாரு? பிச்சை ஏந்தினார். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுந்தரமன் சுவாமிகளுக்கு நிறைய பண்ணியிருக்காரு சிவபெருமான். அந்த இப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்களா கச்சூர் ஆலை கோயிலுங்கிற ஊருக்கு, அந்த ஊரில் சிவபெருமான் அங்கே உள்ள ஆன்மாக்களுக்கு சிவபுண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, சுந்தரம் சுவாமியுடைய பசியை ஆற்ற வேண்டும் என்பதற்காக உடனே ஒவ்வொரு வீட்லேயுமா போய் பிச்சை ஏந்தி சுந்தரம் சுவாமியுடைய பசியை நீக்கினார். அடியாருக்கு பசிக்குன்னா சாமி என்ன பண்ணுவார்? பிச்சை எடுத்து கொண்டு வந்தனாலும் கொடுத்து அடியாருடைய பசியை தீர்ப்பார். சாமி நினைச்சா உடனே வர வச்சிருவாரு. இருந்தாலும் சில இடங்கள்ல அவர் ஏன் பிச்சை ஏந்துறாரு அப்படின்னா அந்த ஆண் மக்கள் சிவபுண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக சில இடங்கள்ல பிச்சை ஏந்துவாரு. இப்ப குருகாவூர் வேலையில என்ன பண்ணாரு? உடனே பந்தல வைத்தாரு. அங்க அன்னத்தை வச்சுக்கிட்டு ரெடியா இருந்தாரு. அங்கெல்லாம் பிச்சை ஏந்தலை. அங்க சுந்தரசாமி வரும்போது உடனே பந்தல வைத்து அமுது தயாரித்து
வர அடியார்களை வரவேற்று எல்லாம் பண்ணார். இப்படி சாமி எந்த நேரத்துல எப்படி உணவு கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் ஒருத்தர் தந்தை. அப்படி அந்த முறையில சுந்தர சுவாமிகளுடைய பசியை சிவபெருமான் ஆற்றினார். அதை சொல்றாரு, தலையில் நரவு ஏற்றான் அல்லியல் கோதை தன்னை ஆகத்து அமர்ந்து அருளி. அம்பாலோடு சேர்ந்து சிவபெருமான் நினைச்சுக்கிறாரு, அமர்ந்து அருள்றாரு. எதுக்காக சாமி எதுக்காக அம்பாலோட சேர்ந்து இருக்காரு? ஏன்னா விட்டு நீங்க சக்தி பிரிக்கவே முடியாது. சக்தியை தனியாகவே அது எப்பயுமே கூடயே தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு உயிருக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்றால் எதை கொண்டுதான் செய்வார்? தன் சக்தியை கொண்டுதான் அருள் கொடுப்பாரு. தானாக சுவாமி அருள் கொடுப்பார், தன் சக்தியை கொண்டுதான். அதே மாதிரி இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்தார். எது மூலியமா நிறைவேற்றினாரு? தன் சக்தியை கொண்டுதான் உலகத்தை படைச்சார். அதனாலதான் 2 வகை சக்தி சிவபெருமானுக்கு. ஒன்று விட்டுநீங்கா சக்தி, மற்றொன்று இந்த உலகத்தை இயக்குவதற்கு துணைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. அதான் பரிக்கிற சக்தின்னு பேரு. இந்த மாயை இறைவனுக்கு பரிக்கிற சக்தியாக வரும். என் மாயை பார்த்தீங்கன்னா சாமி முழுசா பயன்படுத்தவே இல்லையா. எண்ணில்லாத மாயையில ஒரு கூரைத்தான் எடுத்து பயன்படுத்தியிருக்காரு. அதுவே நம்மளால என்ன செய்ய முடியல, கிரகிக்க முடியல. இந்த உலகத்தெல்லாம் அந்த அளவுக்கு உலகங்கள், எண்ணில்லாத அண்டங்கள், அண்ட சராசரங்கள்லாம் இருக்கு. அத்தனையும் மாயினுடைய ஒரு கூறு தானா. அப்போ 999 பயன்படுத்தினா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சிவபெருமான் அவர் எப்பயும் முழுசா பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி ராவணன் தூக்குனார்ல, எதை தூக்குனாரு? கைலாய மலையை தூக்குனாரு. அவர் லேசா தான் பிரஸ் பண்ணாரு. அவர் முழு இதெல்லாம் காட்டவே இல்லை. லேசா இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல்வியல் தளங்கொள் கால்விரல் சங்கரன் லேசா ஊன்றினார். ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்வதற்கினங்க சாமி லேசா தான் பிரஸ் பண்ணாரு. அப்படி உமையோடு இருந்து ஆகத்து அமர்ந்து அருளி. எங்க? ஆரூர்ல. ஆரூர் புள்ளியல் புண்ணியனை தொழுவாரும் புண்ணியரே. ஆரூர் பெருமானை போய் யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்கள் புண்ணியரே. திருவாரூர்ல போய் யாரு தொழுகின்றார்களோ அவர்கள் புண்ணியர். எல்லாம் தேரோட்டத்துக்கு போறீங்களா? அப்பப்போ போய் நாங்கள் புண்ணியரை மாறிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது. தேரோட்டத்துக்கு கண்டிப்பா போயிடுறீங்க, ரைட். அதுக்கும் பார்த்தீங்கன்னா தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே, அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பெருமானுக்கு அடிமையாகிறது ஒரு சிறப்பு. அந்த பெருமானுக்கு அடியார் இருக்கக்கூடிய அந்த அடியாருக்கு அடியாராக இருக்குது அதை விட சிறப்பு. தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம். அது எவ்வளவு புண்ணியங்கிறீங்க? புண்ணியத்தின் மேல புண்ணியம். இப்போ ஒருத்தர் திருஞாசமுந்தர வழிபாடு பண்றாருன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு அடிமையா இருக்காரு? சிவபெருமானுக்கு திருஞாசமுந்தர் அடிமையா இருக்காரு. திருஞாசமுந்தருக்கு ஒருத்தர் அடியாரா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடியாருக்கும் அடியாரு. அப்போ எத்தனை உதவுங்க? 3. சிவபெருமான் அவருக்கு அடியாரா இருக்க ஞான சம்பந்த பெருமான், அவருக்கு அடியாரா இருக்கக்கூடிய அடியார். இப்போ மாணிக்காசர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எழுதிரும் அறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதர் காலத்து என்று பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன். யாருக்கு? சிவபெருமானுக்கு அன்பராக இருக்காரு. அவருடைய அடியவருக்கு அடிமை செய்வான். அப்படி அழுது அடைந்த அடியவராக வழங்கக்கூடிய மாணிக்க வாசகருக்கு ஒருத்தர் யார் அடியார் இருக்காங்களோ அந்த அடியாருக்கு அடியார். எப்படி வரும்? தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடியார்களுக்கு அடியாரா இருக்குது ரொம்ப சிறப்பு. இப்ப நாம என்ன செய்யறோம்? அடியாரா அவராங்க, நான் இங்கிட்டு போயிடுறேங்க அப்படின்னு இங்கிட்டு வந்தா இங்கிட்டு ஓடுறோம். அப்படி ஓடக்கூடாது. எல்லா அடியாருக்கும் நம்ம அடிமையா இருக்கும். அந்த அடியார் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, நம்ம செய்ய மாட்டோமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கணும். அடியார்கள்லாம் அப்படிதான் இருக்கணும். அப்படிலாம் எல்லாம் சாமி திருவள்ளுவர். ஏன்னா 2வது பார்த்தீங்கன்னா இப்ப அடியார் ஏதாவது கேட்க மாட்டாங்களா, ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அந்த இயக்கத்துல இருக்கணும். அதுதான் உண்மையான அடியாருக்குரிய இலக்கம். இவ வந்துட்டாரு ஏதாவது கேட்பாரு அப்படின்னு நினைச்சு இங்கிட்டு வர இங்கிட்டு ஓடிடக்கூடாது. போச்சு இன்னைக்கு பிரசாதம் போட சொல்ல போறாரோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. விளையாட்டு சொல்றேன். பெரும் பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை சாமி கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சு. சரி, அப்படி இந்த வாக்கியம் அந்த இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். ஆனால் சிவபுண்ணியம் இந்த மாதிரி நம்ம பெற்றுக்கணும். மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை. அப்படி புண்ணியனை தொழுவாரும் புண்ணியரே. அந்த ஆரூர்ல போய் யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்களெல்லாம் புண்ணியர் அப்படின்னு இந்த பாட்டில் மிக அருமையா சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான். புரியுதா சார்?
நல்லா புரிஞ்சிச்சா? வள்ளிய தோல் உடையான் பலதிங்கள் கண்ணியினான். அதுவும் பாருங்க, அந்த தட்சனுடைய சாபத்திற்கு அவனுக்கு ஒவ்வொரு கலையா தேய்க்க ஆரம்பிச்சான். சிவபெருமானை வந்து அண்டனை பாருங்க, அவன் காலில் விழுந்தவனை கொண்டு போய் எங்கே வச்சாரு? தலையில வச்சாரு. மடியில் வைக்கல, தலையில வச்சுட்டேன். நீ வாட்டு உலகப்பான், உழவ முடியாத சந்திரன் நல்லா உழவப்பான்ட்டு அந்த அளவுக்கு கருணாமூர்த்தி சிவபெருமான். யாரா இருந்தாலும் சரி, சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா சிவபெருமானை தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு போய் சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்மளை காப்பது சிவபெருமானுடைய கடன். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆபத்து தான். யார் சொல்றா? அப்புறம் சுவாமி. சார்ந்தாரை காத்தல் தலைவர் தம் கடன். நம்ம அவரை சார்ந்துட்டோம்னா நம்மளை காக்க வேண்டியது யாருடைய கடன்? சிவபெருமானுடைய. தன் கடன் அடியேனையும் தாங்குதல். என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு இருக்கணும். இருந்தா சிவபெருமான் தாங்குவார், இல்லைன்னு தாங்க மாட்டார். அவன் எப்படி இருக்கணும்? என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு இருக்கணும். அப்படி இந்த பாட்டுல மிக அருமையா சொல்றாரு. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிட போறோம். நவக்கிரகங்களின் நிலைமையை காத்த லீலை. சரி, முன்னொரு காலத்தில் சதகுப்யன் என்னும் அரக்கன் ஒருவன் இருந்தான். தன் சித்தப்பன் கட்டளைப்படி, சிற்றப்பன் அப்படின்னா சித்தப்பன், சித்தப்பனுடைய கட்டளைப்படி அவன் 1000 வருஷ காலம் வரையில் மிக கடின நியமம் உள்ள தவம் புரிந்தான். இந்த அரக்கர்கள்லாம் தவம் புரியதெல்லாம் சகஜம்தான். ஆனா என்ன பண்ணிடுவாங்க, அரக்கர்கள் தவம் நல்லா பண்ணுவாங்க, சிறப்பா செய்வாங்க. ஆனா அற்பத்தனமா என்ன செய்வாங்க, சுவாமி கிட்ட போய் கேட்பார். தேவர்களும் அப்படித்தான், தவம்லாம் செய்வாங்க. ஆனா அற்பத்தனமா சாமிகிட்ட போய் இதை கூட அதை கூடன்னு கேட்பாங்க. ஆனா ஞானிகள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, எதுவும் வேண்டான்னு நினைப்பாங்க. நாமெல்லாம் போய் இறைவனை போய் வழிபாடு பண்ணா என்ன செய்வோம், எனக்கு இதை கொடுக்கல அதை கொடுக்கலாமோ. ஆனா ஞானிகள் போனா என்ன செய்வாங்க, பெருமானே எனக்கு என்னெல்லாம் நீ கொடுத்துருக்க தெரியுமா, இந்த உடம்பையே கொடுத்துருக்க, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்பாங்க ஞானி. இந்த உடம்புக்கு மேலே ஒரு ரூபா சில வேணும் சொல்லுங்க பாப்போம். அப்படி ஒரு இடத்துல சொற்பொழி பண்ணிக்குது. நீங்க சொல்லுங்க சார், டப்புக்கு எங்க நாங்க சாப்பாடுக்கு எங்க அப்படின்னு ஒரு ஆளு சொற்பொழி பேசிட்டு இருக்கும்போது இப்படி கேட்டாங்க. அது உங்களுக்கு சிவபெருமான் தருவாரு. நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா அதுவும் கிடைக்கும், முயற்சி பண்ணாம எதுவும் கிடைக்கும். வேலையும் சாமி என்ன செய்வாரு, கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோட இருக்கணும். அவங்களுக்கு அவர் எல்லாம் தரும் கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தை வந்து என்று சொல்வதற்காங்க. தேவர்கள் அசுரர்கள்லாம் அரக்கர்கள்லாம் நல்லா தவம் பண்ணுவாங்க. சூரபத்மன் அப்படிதான் தவம் பண்ணி என்ன பண்ணிட்டான், அற்பத்தரமா 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆள வேண்டும்னு கேட்டான். சாமி அதையும் கொடுத்தாரு. யாராலும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னா ரைட்டுன்ட்டாரு. கடைசி ஒன்றை மட்டும் சாமி சொல்லும் போது அவன் சரியா கவனிக்கல, நல்லா ஆடிக்கிட்டு இருந்தான். 1008 அண்டங்களையும் நாங்க 108 யுகம் ஆள போறோம்ப்பா அப்படின்னு சந்தோஷத்துல மறந்துட்டு இருந்தான். அந்த நேரம் சொன்னான், என்னுடைய சக்தியை தவிர உன்னை யாரும் அழிக்க முடியாதுன்னு சாமி சொல்லவும் அதை அவன் கேட்கல. அவருடைய சக்தியா முருகப்பெருமானை போய் சூரபத்மனை வதம் செய்து. சரி, அப்படி அவங்கெல்லாம் வந்து தவம் புரிந்தார்கள் என்றால் அந்த அளவுக்கு நல்ல புற்றெல்லாம் முளைச்சிரும். அவங்க தவம் பண்ணாங்கன்னா புற்றுமாய் மரவுமாய் புனல் காலே உண்டியாய். அவங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும், தவம் பண்றவங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும், காற்றை புசித்து தான் அவங்க உயிர் வாழ்வாங்க. ஏன்னா இது அன்னமய கோஷமா, இந்த உடம்பு சாப்பாடு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று பண்ணும். ஒரு 2 வேளை சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சோர்வா டயர்டாயிரும். காலையில தெளிச்சியா இருக்கிற ஆளு சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா, இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன், நாம காலையில எப்படி இருந்தோம் இப்ப அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு வரதுனால இப்படி கொஞ்சம் சோர்வாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப அப்படின்னு. காலையில புத்துணர்ச்சியா இருக்கும். ஒரு வேளை சாப்பிட்டது கொஞ்சம் குறைஞ்சிரும், இன்னொரு வேலை சாப்பிட்டது இன்னும் குறைஞ்சிரும். ஒரு நாள் இப்ப பட்னின்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், கிறங்கி விழுந்துருவாங்க. சில பேருக்கு அன்னாகாரம் சேர்க்கலன்னா அவங்களுக்கு சேராது, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. அதே சுகர் உள்ளவங்க கரெக்டாக வேலைக்கு சாப்பிட்றதுன்னா கை நடுக்க வந்துடும், திடீர்னு மயக்கி விழுந்துருவாங்க. பலவாறு இருக்கு. உடனே ஒரு டேப்லெட்டை போட்டு தான் அவங்க அந்த இதை மாற்றிக்கணும், வேற வழி இல்லை. சரி, அப்படி இந்த உணவு வந்து எப்படின்னா கரெக்டாக சாப்பிடணும்னா அது வேலையை காமிக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி தவம் புரிகிறவங்க சாமியை நினைந்து தவம் செய்தால் அவர்கள் காற்றை குடித்தே உயிர் வாழ்வார். நாம அன்னம் சாப்பிடலாம், நம்மளால என்ன செய்ய முடியாது, உயிர் வாழவே முடியாது. இப்ப நாமளும் அன்னம் இல்லாம வாழலாம்.
நமக்கு அன்னமய கோஷம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்மளாலேயும் வாழ முடியும். மூச்சு பயிற்சி நல்லா நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அன்னாகாரமே தேவையில்லை. அன்னாகாரம் இல்லாமல் நீங்கள் உயிர் வாழலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சாப்பாடு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். தண்ணி குடிக்காமல் வாழ முடியாது இந்த உலகத்தில். அப்படி தானேச்சா? தண்ணி குடிக்காமல் வாழ முடியுமா? அதான் நீரின்றி அமையாது உலகுன்னாரு வள்ளுவர். சாப்பாடின்றி அமையாது உலகுன்னு சொல்லலை, நீரின்றி அமையாது உலகு. நீர் இல்லாமல் வாழவே முடியாது. நீ சமைக்கிறதுனால எதுதான் தேவை? தண்ணி தேவை. தண்ணி இல்லாமல் எதுவும் செய்யும். ரொம்ப வயிறு வச்சிக்கிறவங்க, இந்த 4 நாள் 5 நாள் பட்னியாக இருக்கிறவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க? தண்ணியை தான் குடிப்பாங்க. தண்ணி குடிச்சே தான் உயிர் வாழ்வாங்க. 6 நாள் சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்க தண்ணி குடிச்சு தான் இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க 6 நாளும். போகும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக அப்படி போவாங்க. 6 நாள் விரதம் முடிஞ்சதும் ஆள் மெலிஞ்சு வருவாங்க. அடி நிறைய பேர் பார்த்தேன். அடி ஒரு நாள் இருப்போன்னு பார்த்தேன். ஒரு நாள் என்ன செய்ய முடியும்? ஒரே ஒரு தடவை தான் இருந்து பார்த்தேன். சரி, சஷ்டி அன்னைக்கு எல்லாருமே விரதம் இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் காலையில் சாப்பிட மாட்டாங்க, மதியம் சாப்பிட மாட்டாங்க, இரவு தான் என்ன பண்ணுவாங்க, உணவு உட்கொள்வாங்க. கரெக்டாக அந்த சூரியநமஸ்காரம் பார்த்துட்டு வந்து தான் அந்த இதே பண்ணுவாங்க. அப்படி காற்றை குடித்து என்ன செய்வாங்க? உயிர் வாழ்வார்கள் ஞானி. அதே மாதிரி அரக்கர்களும் அப்படித்தான் தவம் பயங்கரமாக புரிவாங்க. அப்படி தவம் புரிந்தவர்கள் கூட எதுக்கு அடிமையாயிருவாங்கன்னா காமத்துக்கு அடிமையாயிருவாங்க. விஸ்வாமித்திரே அவ்வளோ தவம் செஞ்சவர் பெண்களுக்கு மயங்கிட்டார். அதில் மயங்காத ஒரே முனிவர் யாருன்னா வசிஷ்டமா முனிவர் ஒருத்தர் தான் கற்புல சிலந்து விளங்க. அப்படி அந்த அரக்கன் என்ன செய்தான்? பல நாள் தவம் புரிந்தான். அதனால் மகிழ்ச்சியுற்ற பிரம்மதேவன் அவன் முன்னே தோன்றி அவன் திரிமூர்த்தத்தினாலும் அவன் யார் யாருக்குள்ள இறக்கக்கூடாதுன்னு கேட்குறான். வரவங்க கேட்குறான் யார்கிட்ட? பிரம்மா கிட்ட. அவன் யாரை நோக்கி தவம் செஞ்சிருக்கான்? பிரம்மாவை நோக்கி தவம் செஞ்சிருக்கான். அதனால பிரம்மதேவர் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வேண்டும் மகனேன்னு கேட்க, அதுக்கு அவர் சொன்னாரு திரிமூர்த்திகளாலும். திரிமூர்த்தினா யாரும் தெரியுதான்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனால. அந்த மூர்த்திகள்ல சிவபெருமான் கிடையாது, மறந்துடக்கூடாது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. திரிமூர்த்திகள்ல பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். அந்த அண்ணாமலையில அடிமுடி தேடி 2 பேரும் போனாங்க. பிரம்மா மேல் நோக்கி போனாரு, விஷ்ணு கீழ் நோக்கி போனார். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ருத்ரர் மட்டும், பெருமானே இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அப்படி இவங்களுக்கு ஏதாவது பாடம் புகட்டக்கூடாதான்னு ருத்ரர் கேட்க, அடுத்த நிமிஷம் தான் சாமி என்ன பண்ணாரு? நெருப்பாக வந்தார். அந்த ருத்ரர் கேட்கும்போது சாமி அந்த ருத்ரர் உருவத்துக்குள்ள இருந்து அப்படி நடுன்னு வளர்ந்துட்டே போனாரு நெருப்பாய். ருத்ரர் எதுக்கு சொல்லுவாங்க? நெருப்புக்கு உபமானம்னு சொல்லுவாங்க. ருத்ரரா இருப்பார் சாமி. நெருப்புக்கு அதிதேவன் யாருன்னா ருத்ரர். இப்ப நீருக்கு சார், நீருக்கு சர்வன், நிலத்துக்கு பவன். நீருக்கு சர்வன், நிலத்துக்கு பவன், சூரியனுக்கு பீமன், சந்திரனுக்கு மகாதேவன். இப்படி ஒவ்வொன்றையும் சிவபெருமான் உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு இந்த பேர் சுவாமி. அப்படி பவன், பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம, பசுபதே தேவாய நம, உக்ராய தேவாய நம, ருத்ராய தேவாய நம. உக்ரன்னா காற்றுக்கு அதிதீபமாக இருப்பாங்க. உக்ராய தேவாய நம, ருத்ரருக்கு வந்து நெருப்பு, ருத்ரருக்கு வந்து நெருப்பு. அப்படிதான் இங்கே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ருத்ரர் வந்து பெருமானே இவங்களுக்கு ஏதாவது பாடம் போட்டக்கூடாதான்னு சொல்லும்போது உடனே ருத்ரர் உருவத்துக்குள்ள இருந்து சுவாமி நெருப்பு பிளம்பாக அப்படியே தோன்றினார். நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனை அப்படின்னு மாணிக்கவாச பெருமான் சொல்றார். வேண்டும் தடையும் வாய்விட்டலறி விரையார் மலர் தூவி அப்படின்றது கூட மாணிக்கவாச பெருமான் சொல்றார். அப்ப இவங்க 2 சண்டை போட்டுக்கும் போது நெருப்பு பிளம்பா நீண்ட மாலும், திரும்ப வந்து எப்பயுமே வளர்ந்து இருப்பாராம், நடு வளர்ந்துருப்பாராம். அதான் நீண்ட மாலும் அயனும் வெறுவ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு போது நீண்ட நெருப்பு ஒன்று அவங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. அப்போதான் யார் அடிமுடி பார்க்குறாங்களோ அவர்களே பெரியவர்கள் சொன்னதும் உடனே ஒருத்தர் முடியை பார்க்க போனார், ஒருத்தர் அடியை பார்க்க போனார். 2 பேராலையும் பார்க்க முடிஞ்சதா? முடியல. ஒருத்தர் கல்விச்செருக்கு, ஒருத்தர் செல்வச்செருக்கு. கல்விச்செருக்கு யாரு? பிரம்மா. செல்வச்செருக்கு யாரு? எஸ். கல்வினாலும் செல்வச்செருக்குனாலும் என்ன செய்ய முடியாது? ஈசனை அடைய முடியாது. அன்பு ஒன்றினால் மட்டுமே தான் அடைய முடியும் என்பதை விளக்குவதற்கு தான் சாமி என்ன பண்ணாரு? அண்ணாமலையாக தேர்ந்தார். அவர் இருவருக்கும்
அண்ணுதல் மலை இல்லாமல் அண்ணாத மலையாக, நெருங்க முடியாத மலையாக அங்கே தோன்றினார் சிவபெருமான். அப்படி திருமூர்த்திகளாலும், ஏன்னா திருமூர்த்திகள சிவபெருமான் கிடையாதுங்கிறதுக்கு நமக்கு திருமுறையில நிறைய பாடல்கள் இருக்கு. என்ன பாட்டு? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. மும்மூர்த்திகள்ல சிவபெருமான் கிடையாதுங்கிறதுக்கு திருமுறைகள்ல பாடல் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு பாட்டு தெரியுமா? திருப்பள்ளி எழுச்சியில கூட ஒரு பாட்டு இருக்கு. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார். மூவரும் அருகில யாவர் மற்றறிவார். அந்த மும்மூர்த்திகளாலே அறிய முடியல. சிவபெருமான வேற யார் அறிவா அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாரு. யார் சொல்றா? மாணிக்கவாச பெருமானே சொல்றாரு. அப்ப மும்மூர்த்திகளை சிவபெருமான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் வந்தனை வீரலியும் நீயும் நின்னடிய பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே பரணே செந்தலல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஒருவாயினை அந்த பாட்டுல ஒரு வாயினை மானாங்காரத்து ஈரியல்வாய் ஒரு விண்முதல் போதலும் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளி தளிப்பு மும்மூர்த்திகள் மும்மூர்த்தியாவும் சிவபெருமான் இருப்பாரு. ஆனா மும்மூர்த்தியும் சிவபெருமான் கிடையாது. அவருக்கு அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். மும்மூர்த்திகள் ஆயினை. ஏன்னா அவங்க மூவருக்கும் உள்ள இருந்து சிவபெருமான் நிலைக்களமாக இருந்து அதிட்டு திடீர்னு செய்யலை அப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியாது? தொழில் செய்ய முடியாது. படைத்தல் தொழிலோ காத்தல் தொழிலோ அழித்தல் தொழிலோ என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அதனால மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் அப்படின்னாரு. அங்க மும்மூர்த்திகள் ஆயினை அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அப்படி திருமூர்த்திகளாலும் பிரஜாபதிகளாலும், பிரஜாபதி அப்படின்னா பெரிய யாரும் தெரியுதா? பிரஜாபதி குரு 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 வியாழ பகவான். அவராலும் தேவ ரிஷிகளாலும் எனக்கு என்ன வரக்கூடாது? இறப்பு வரக்கூடாது. அப்புறம் மகரிஷிகளாலும் தேவர்களாலும், தேவர்களுக்கெல்லாம் ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சது ரொம்ப இதாக இருக்குச்சா. நல்ல கவனமாக கேட்டீங்கன்னா தான் இது புரியும், இல்லைன்னா புரியாது. இப்போ நமக்கும் தேவர்களுக்கும் உள்ள காலத்தை நம்ம இப்போ அப்படின்னு சொல்ல போகிறேன். ரொம்ப கவனமாக கேட்டால் தான் புரியும். நமக்கு ஒரு பகல் 12 மணி நேரம். இது 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல். 6 மாதம் தேவர்களுக்கு, நமக்கு எப்படி 12 மணி நேரம் ஒரு பகலோ அதே போல 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல். மீதி 6 மாதம் அவங்களுக்கு இரவு. புரிஞ்சுச்சா? இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, இது ரெண்டுக்கு உதாரணம் சொல்றேன். இப்ப நமக்கும் அவங்களுக்குள்ள உதாரணம் சொல்றேனே. இப்ப ஓதமதிகள் பாட்டு பிடிக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு சம்பளம் தருவாங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? 100 ரூபா தருவாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா. மாதத்துக்கு 3000 5000 இந்த மாதிரி தான் சம்பளம் கொடுப்பாங்க. லதா மங்கேஷ்கர் பாட்டு பாடினா 80 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம்னு கொடுப்பாங்க. ஒரு பாட்டு தான் பாடுவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 1.5 லட்சம். வித்தியாசம் தெரியுதா? நமக்கும் தேவர்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? அந்த வித்தியாசம். அப்படி தை தொடங்கி ஆணி வரைக்கும் 6 மாத காலம் தேவர்களுக்கு எனது பகல். எதுல தொடங்கி? தையில தொடங்கி ஆணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஆடியில தொடங்கி மார்கழி வரைக்கும் மற்றொரு 6 மாதம். அப்பதான் மார்கழி மாதம் விடுகிற நேரம் அவங்களுக்கு, சிவபெருமானை தொழுகின்ற நேரம் தேவர்களுக்கு. அந்த நேரத்தில் நாம இறைவனை போய் வழிபாடு செய்தால் அவங்களுடைய அருளையும் என்ன செய்யலாம்? நம்ம பெறலாம் என்பதுக்காக தான் மார்கழி மாதம் அதிகாலையில வெள்ளத்துல எழுந்திரிச்சு தேவர்களை எந்திரிச்சு என்ன செய்வாங்க? சிவபெருமானை போய் தொலை போவாங்க. அந்த நேரத்துல நாமளும் எழுந்து இறைவனை வழிபாடு செய்தால் எண்ணில்லாத புண்ணியத்தை பெறலாம் என்பதற்காக மார்கழி மாசத்துல 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்லியிருக்காங்க. நாம எத்தனை மணிக்கு எந்திப்போம்? நல்ல போர்வையை பத்தி அடியில் 6 மணிக்கு பின்னாடி
அதுவே ஜாஸ்தி. 3 மணி 4 மணி கூடனா 5குள்ளயாவது எந்திரிச்சோம். அந்த மாதிரி மற்ற நேரம் தான் 6 மணிக்கு எந்திரிக்கும். அன்னைக்கும் 6 மணிக்கு எந்திரிக்கும். சிலர் என்ன பண்றாங்க, நல்லா போய் சாமியை பார்த்துட்டு முடிஞ்சது சாமியை பார்த்துறாங்க, 3 மணிக்கு எந்திரிச்சிடறாங்க, போயிட்டு மறுபடியும் போய் தூங்கிடுறாங்க. அப்படி தூங்கக்கூடாது, தூங்கக்கூடாது. வெள்ளத்துல செல்போன்லாம் எடுத்து தூக்கி வச்சுட்டு 10 மணிக்கு வரங்க. உங்களை யாரும் 12 1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்க சொன்னா அது சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? இந்த செல்போன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. செல்போன் பார்த்து பார்த்து கண் மருத்துவமனையில கூட்டம் எகிருது. கண்ணாசுத்துல ரொம்ப கூட்டம். யாரை கேட்டாலும் போனதுமே டாக்டர் கேட்கறாரு, நைட்டு செல்போன் பார்க்கறது உண்டோ? அவர் எப்படி ஆமாங்க அப்படின்னு. அப்ப நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் கரெக்டா வந்துருக்கீங்கன்னு சொல்றேன். செல்போன் அதான். ரெண்டாவது நோய் அதிகமாயிருச்சுல. செல்போன் வர வர நோய் அதிகமாயிருச்சு. ரெண்டாவது இரவு நேரத்துல நீங்க செல்போன் பாத்தீங்கன்னா உங்களுடைய கண் பவர் குறைய ஆரம்பிச்சிடும். அது தெரிஞ்சிருக்கும். இரவு நேரத்துல என்ன செய்யக்கூடாது, ரொம்ப செல்போன் பார்க்கக்கூடாது. தூக்கி எடுத்து ஓரத்துல அதையும் கொஞ்சம் தள்ளியே வச்சிடணும். ஏன் அப்படின்னா அது கதிர்வீச்சு. இல்லை நெட்டு கிட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூக்கி தனியா வச்சிடணும். அது ரொம்ப பாதிக்கும். கொஞ்சம் புரியுற மாதிரி தான் தெரியுது அப்படிங்களா? புரிஞ்சிடும். சரி, அடுத்து ஆடி தொடங்கி மார்கழி வரைக்கும் ஒரு 6 மாதம். இது உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு பேரு. நமக்கு 365 ஆண்டு. நமக்கு 365 ஆண்டு. தேவர்களுக்கு 1 ஆண்டு. அவங்களுக்கு அப்பதான் 1 வருஷமே ஆகும். நமக்கு 365 ஆண்டு வந்தா தான் அவங்களுக்கு 365 வருஷம் முடிஞ்சதும் அவங்களுக்கு 1 வருஷம் ஆகும். அப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்க. அதுல தேவ வருடம் 10,000 ஆண்டு. கிருதாயுகத்துல அவர்களுக்கு 1000 இது அதாவது எப்படின்னா ஆரம்பம் 400 முடிவு 400. யாருக்கு? தேவர்களுக்கு. நமக்கு 365 ஆண்டு, தேவர்களுக்கு ஒரே 1 ஆண்டு. கிருதாயுகத்துல ஆரம்பம் 400 முடிவு 400. அதே மாதிரி தேவ வருடம் 2000 ஆண்ட 3000 ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு திரேதாயுகம்னு பேரு. அந்த திரேதாயுகத்துல ஆரம்பம் 300 முடிவு 300. அப்புறம் துவாபர யுகத்துல துவாபர யுகத்துல தேவ வருடம் 2000 ஆரம்பம் 200 முடிவு 200. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவ வருடம் 1000 ஆண்டு ஆனதும் நமக்கு கலியுகத்துல ஆரம்பம் 100 முடிவு 100. இப்ப நமக்கு ஆயுட்காலம் எவ்வளவு? 100 ஆண்டு தான். இப்ப இந்த இது 14,000 தேவாண்டு வந்ததும் ஒரு சதுர்யுகம் ஆரம்பிக்கும். இந்த 325 ஆண்டு சொன்ன அதே மாதிரி 14,000 ஆண்டு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சதுர்யுகம் தோன்றும். இப்ப இந்த கிருதா யுகத்துல எப்படி அப்படின்னா எறும்பு இருக்கு பாருங்க. எறும்பை கொண்டு என்ன செய்வாங்களாம், எறும்பு பற்றி வாழ்வாங்களாம். எறும்பை பற்றி வாழ்ந்தாங்க எதுல? கிருதா யுகத்துல. திரேதா யுகத்துல நரம்பை பற்றி வாழ்ந்தார்களாம். துவாபர யுகத்துல உதிரத்தை வைத்து வாழ்ந்தார்களாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலியுகத்துல அன்னத்தை வைத்து தான் என்ன செய்யறோம், நம்ம உயிர் வாழ்றோம். அன்னம் இல்லாம என்ன செய்ய முடியாது, உயிர் வாழவே முடியாது. டாக்டர் போனது என்ன சொல்லுவாரு, சாப்பிட்டியா சாப்பிடலையாப்பா இப்படி இருக்க அப்படி போனதுவே வச்சிருக்கீங்களா, நல்லா சாப்பிடுப்பா, என்னப்பா ஒரே ஆஸ்பத்திரி வந்துட்டு இருக்க, எனக்கே பாவமா இருக்குப்பா உன்னை பார்க்க, நல்லா சாப்பிடு என்ன அப்படின்னு ஒரு ஊசியை போட்டு என்ன செய்வாரு, அனுப்பிவிடுவாரு. ஏன்னா நம்ம இது வந்து அன்னமய கோஷம், நம்மளை முக்காவாசி இயக்குறது எது, அன்னமய கோஷம். அதனால எல்லாம் நம்ம ஞானிகள் கரெக்டா ஒத்து வச்சிருக்காங்க. இதனாலதான் இவங்க உயிரே வாழ்றாங்க. அண்ணன் இல்லைன்னா இன்னும் செய்ய முடியாது. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் இருக்கு பாத்தீங்களா, கேன்சர் வந்தவங்க பாத்திருக்கீங்களா, அவங்களெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பாவம். அவங்களெல்லாம் பார்க்க நம்மளால பார்க்கவே முடியாது. கேன்சர் வந்தவங்கலாம் அப்படியே ஊனை உரிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா உருக்கி அப்படியே இங்கிட்டு கொண்டாயிருவாங்க பார்த்துருக்கீங்களா. ரெண்டாவது சாப்பிட முடியாது. முன்னாடிலாம் எத்தனை நேரம் சாப்பிடாம இருந்தாலும் அப்படியே உடம்பு சுருங்கிக்கிட்டே வரும். நம்ம வீட்டு மாடக்குழி இருக்கு பாருங்க வெளியில, அந்த மாடக்குழியில தூக்கி வச்சிருவாங்க அந்த காலத்துல.
இப்ப எப்படின்னா அந்த அளவுக்குலாம் உயிர் தாக்கு பிடிக்கல. இப்பெல்லாம் ஒரு 15 நாள் சாப்பிடாம இருந்தாலே உயிர் என்ன ஆயிருது, புரிஞ்சிருது. இப்ப அப்படி ஆகி போச்சு. முன்னாடிலாம் மாடப்பிள்ளைல தூக்கி வச்சிருவாங்க சார், அப்படி சுரி சுரி எப்படி குழந்தையா இருந்தாலும் குழந்தை மாதிரியே ஆயிடுவாங்க மறுபடியும், அப்படி தூக்கி மாடப்பிள்ளை வச்சு. அதுவா உயிர் பிரியம். எல்லாரும் சாமிட்டு அதை தான் கேட்பாங்க, என் உயிர் சீக்கிரம் பிரியணும் பிரியணும்னு வேண்டுவாங்க இறைவன். அது மாதிரி நம்மளாம் சிவபெருமான்ட்ட வந்துட்டோம், நம்ம நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ஏன்னா சாமி கருணாமூர்த்தி. இறப்பை பத்தி நம்ம என்ன செய்ய வேண்டாம், நம்ம பாட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது, அடியாரோடயே சேர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. நேற்று எப்படி இருந்துச்சு வழிபாடு, எல்லாம் ஆனந்த ஆனந்த கூத்தாடுனாங்க எல்லா அடியாருமே. அப்படி அடியாருக்கு போகும்போது எங்கெங்க போவோம், நம்ம போய் போய் அனுபவிக்கணும். அதுக்குதான் நமக்கு இந்த பிறவி நல்லா கொடுத்துருக்காரு. நீங்க ஏதோ நினைச்சிருந்தீங்க, அது ஏதோ நடந்துச்சு. சரி, எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தாலே நமக்கு சரி ரொம்ப ஆனந்தம். அதுவும் அடிய நான் நினைச்சேன் ஒரு 10 பேர் வருவாங்கன்னு நினைச்சேன், ஒரு ஆட்டோவுக்கு தான் வருவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா 3 ஆட்டம் 4 ஆட்டம் அப்படி பைக்கு எல்லாம் நிறைய வந்துச்சு. நம்ம மக்கள் ரெடியா தான் இருக்காங்க, நம்ம கூட்டு தான் போகணும் போல தெரியுது. சரி, அது மாதிரி நவகைலாயத்துக்கு 4-5 போலான்னு நினைச்சுங்க சார். நவகைலாயம் வெள்ளி சனி வெள்ளிக்கிழமை, இது கவர்மெண்ட் லீவு. வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி செப்டம்பர் 4, செப்டம்பர் 4, 5 வெள்ளி சனி போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்துடலாம். இங்கிலீஷ்க்கு 4, 5 செப்டம்பர் 4, 5 இல்ல நவகைலத்து கூட திருச்செந்தூர்ல அது மறுநாள் சனிக்கிழமை அவ்வளோ இருக்காது, ஓரளவுக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம எல்லாம் சனியார் தானே போடணும்னாங்க, வெள்ளி சனி போயிட்டு வந்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, அதுக்காக. நவகைலாயம் 9 சிவன் கோயில் திருநெல்வேலி சுற்றி இருக்கு. சரி சரி, இது முடிச்சதுக்கு அப்புறம் அதை பேசிக்கிறோம் சார். அப்ப ஒரு சதுயுகம் வருது. அப்ப கிருதாயுகத்துல எறும்பை பற்றி உயிர் வாழ்வது, திரேதாயுகத்துல நரம்பை பற்றி உயிர் வாழ்வது, துவாபர யுகத்துல உதரத்தை பற்றி உயிர் வாழ்வது, கலியுகத்துல அன்னத்தை பற்றி உயிர் வாழ்வது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருதாயுகத்துல மனிதன் வந்து போய் கொடுப்பானா, போய் தர்மம் தானம்னா என்ன செய்வானா, போய் போய் நாங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படி கொடுப்பாங்களாம். இதுல கிருதாயுகத்துல. திரேதாயுகத்துல அவனை வர வைத்து வீட்டுக்கு வர வச்சு அந்த மாதிரி கொடுக்குறது. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல கேட்டதுக்கு அப்புறம் கொடுக்கறது. இந்த கலியுகத்துல குளிஞ்சு கட்டாலும் கொடுக்கறது கிடையாது, அப்படிதான் இங்க கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி ஆகி போச்சு கலியுகம். எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஒசுதான் கலியுகம் அப்படியே. அப்புறம் பாத்தீங்கன்னா கிருதாயுகம் 1,00,000 வருஷம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிருதாயுகத்துல 1,00,000 வருஷம், திரேதாயுகத்துல அதுல 10ல் 1 மடங்கு 10,000 வருஷம், துவாபர யுகத்துல அதுல 10ல் 1 மடங்கு 1000 வருஷம், கலியுகத்துல அதுல 10ல் 1 மடங்கு 100 வருஷம். இப்ப மனிதனுடைய ஆயுட்கால அளவு 100 வருஷம். இதே இதுக்கு முந்தைய காலம் துவாபர யுகத்துலனா கிருதாயுகம் 1,00,000 வருஷம், திரேதாயுகம் 1000 வருஷம், 10,000 வருஷம், துவாபர யுகத்துல 1000 வருஷம், கலியுகத்துல 100 வருஷம். இதுதான் மனிதனுடைய ஆயுட்காலம். இப்படி 12 தேவ ஆண்டு, 12,000 தேவ ஆண்டு ஒரு சதுரயுகம் சொன்னோமா. அப்போதான் பிரம்மாவுக்கு 1 நாள் ஆகுமா. ஒரு சதுரயுகம் வரும்போது பிரம்மாவுக்கு எத்தனை நாள் ஆகும், 1 நாள். அது 1000 சதுரயுகம் சேர்ந்தது பிரம்மாவுக்கு ஒரு பகல். 1000 சதுரயுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அப்புறம் 1000 சதுரயுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அப்ப 2000 சேர்ந்தது 1 நாள் அவருக்கு. யாருக்கு, பிரம்மாவுக்கு. பிரம்மாவுக்கு 100 ஆண்டு ஆனது அவனுடைய ஆயுள் முடிஞ்சிடும். அவருக்கு 100 ஆண்டு, இந்த மாதிரி யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2000 சதுரயுகம் முடிஞ்சு அவருக்கு 100 ஆண்டு வந்துருச்சுன்னா அவருடைய ஆயுட்காலம் முடிஞ்சிடும். அது அப்போ வந்து திருமாலுக்கு 1 நாள் ஆகும். அவர் இறக்குற நேரம் திருமாலுக்கு 1 நாள் ஆகும். அப்பதான் அப்ப எவ்வளவு கோடி ஆண்டுகள் பாருங்க, நினைச்சு பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு கிரகிக்க முடியாத அளவுக்கு ஆண்டுகள்லாம் இருக்கு. நம்ம இந்த அற்பத்தனமான இந்த 100 வருஷம் வாழவங்களையும் நம்ம படுற பாடு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொன்னாங்க, காலம் உண்டாகவே சிவபெருமான் மேல் காதல் செய்து உய்மின், இப்பிறவி தப்பிடிவு எப்பிறவி வாய்க்கும், வாய்த்தது ஈதோர் பிறவி,
நம் தமக்கு மதித்திடுமின் அப்படின்னு அப்போஸ்தலர்கள் நமக்காகவே சொல்லி வச்சிருக்காரு. மாணிக்கவாசக பெருமான் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு வானவரும் நான்முகனும் நன்னறிய ஆழம் உண்டா நீங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்தி மினினர். வந்து முந்தி ஓட பார்க்கணும். இல்ல சுவா, எனக்கு சுச்சுவேஷன்லாம் சரியில்லை, வீட்டு நிலவரம் சரியில்லை, நீங்க முன்னாடி போங்க, நாங்க பதறாம வரோம்னு மட்டும் நினைச்சிடவே கூடாதான். என்னத்தையாவது அடிப்படியே வாங்கிக்கிட்டனாலும் என்ன செய்யணும், சிவபெருமான வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன சூழ்நிலையில் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தோட கஷ்டமா சாமிய வழிபாடு பண்ணிட்டு எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னீசி சங்கரந்தால் மறவாமை பொருளென்று யாரோட சேர்ந்து அடியாரோடு இணைந்து கொண்டு நல்லா மறந்துடக்கூடாது. ஏன்னா அடியார்கள் விட்டாச்சுன்னா நமக்கு வாழ்வு கிடையாது. புரியுது அவங்களுக்கு? அடியார்களை துணை கொண்டேதான் நம்ம என்ன செய்யணும், இந்த பிறவி என்கின்ற கடலை நாம பிறவி என்னும் இக்கடலை இந்த தன் பேரருள் தந்து அருளினான். அளவு என்ற அடியார்கள் தங்கள் அருள்குலாம் புகவிட்டு நல் உறவு செய்து தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய சேவடி கண்ணம் நம் சென்னி மண்ணி மலருமேன்னு யார் சொல்றா? மாணிக்கவாசகர் சொல்றாரு. இந்த பிறவிங்கிற கடலை தப்பிக்கிறதுக்கு யாரோட உறவு வைத்துக் கொள்ளணும்? நல் உறவு செய்து. யாரோட? அடியாரோடு நல் உறவு செய்து பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான். அளவு என்ற அடியார்கள் தங்கள் அருள்குலாம் புகவிட்டு அடியார்களுடைய அருள் புகுந்து அருள்குலாம் புகவிட்டு நல் உறவு செய்து தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய சேவடி கண்ணம் சென்னி பண்ணி எப்படி சொல்றாரு பாருங்க. அதனால அடியாருடையே தான் இருக்கணும். இதை விட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது. கேட்க என்னமோ நல்லா தான் இருக்கு. அதுல வந்து பாருங்க, திடீர்னு என் பக்கத்துல கோவப்பட்டுறாங்க, திடீர்னு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க சிவா அப்படிலாம் யாருக்கு இல்லை. அவங்க பேசணும்னாலும் நாம என்ன செய்யணும்? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, என்ன காரணம் சொல்லுங்க. ஒரு முடிவு அந்நேரமே தெரிஞ்சிடும். சிவா நீங்க இப்படி செஞ்சது எனக்கு சரியில்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த நிமிஷமே என்ன ஆயிரும், அந்த இதை மறந்துட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஒருத்தவங்க அவங்க நம்மளா மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு அவங்க இப்படி செஞ்சு நம்மளை நினைச்சிருப்பாங்களோ, அவங்க நம்மளை இப்படி நினைச்சிருப்பாங்களோ அப்படின்னு நீங்க என்ன செய்ய வேண்டாம், கற்பனையே பண்ண வேண்டாம். அடியாரோட பகை வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்வு கிடையாது நமக்கு. புரியுது அவங்களுக்கு? அதனால எல்லா அடியாரோடுமே நாம நட்போடு தான் இருக்க வேண்டும். யாருடையுமே அடியார் மட்டும் இல்லை, எந்த உயிரிட்டு மேலேயும் நமக்கு என்ன வந்துடக்கூடாது, பகைமையே. பகைமை வராத நட்பு மட்டுமே தான் நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா நம்மளாம் அடியார்கள். அடியார்கள் எப்படி இருக்கணும்? எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்தி இருக்கணும். அப்படின்னாதான் சிவபெருமானுக்கு பிள்ளையா இருக்க முடியும். சிவபெருமான் எந்த உயிரையும் பகைமை கொள்வாரா? அவருக்கு எல்லா உயிரும் ஒண்ணுதானே. எப்படி சுவாமி இருக்காரோ அதே போல நமக்கு தலைவர் எவ்வளியோ அவ்வளியே தான் தொண்டர்களுக்கும் இருக்கணும். அப்படித்தானே? தலைவர் ஒரு வழி தொண்டர் ஒரு வழி போனா நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. தலைவர் எவ்வளியோ அவ்வளியே தொண்டர்கள். கொஞ்சம் சரி. அப்படி அப்பதான் இவருக்கு 100 ஆண்டு வந்ததும் விஷ்ணு ஆயுள் முடிஞ்சிடும். அவருக்கு 100 சதவீதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஷ்ணு ஆயுள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நேரம் சிவபெருமான் சிரிக்கிற நேரமா. அவர் விஷ்ணுவுக்கு 100 ஆயுசு முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் அப்பதான் லேசா அப்படி சிரிப்பாராம். அப்ப சிவபெருமான் சிரிக்கிற நேரத்துல எத்தனை யுகம் தோண்டி மறைஞ்சிருக்கு பாருங்க. அப்படிதான் முப்புரை எரிக்கும் போது சாமி சிரிச்சே தான் எரிச்சாரு. அத்தனையும் லேச சிரிக்க அந்த நேரத்துல எத்தனையோ யுகம்லாம் தோண்டி மறைஞ்சு வச்சான். உங்களுக்கு ஏற்கனவே இந்த கதையெல்லாம் சொன்னேன்ல, இந்த ஞானிகளுக்கெல்லாம் ஆண்டுகள்லாம் ஒரு செகண்ட்ல போயிடும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த கதை சொன்னேன்ல. இந்த ஒரு பையனை வந்து பொண்ணு பார்க்க வந்துருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ஆயுட்காலம்னா இப்படிலாம் நமக்கு வகுத்து வச்சிருக்காங்க. தேவ வருடங்கள்லாம் இவ்வளவு இருக்கு, இத்தனை ஆயுட்காலம் இருக்கு. இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்து நமக்கு எப்படி இறைவன் நமக்கு வாழ்வு கொடுத்துருக்காருன்னு நினைந்து நாம் என்ன செய்யணும், பெருமான் மேல பற்று கொண்டு இருக்க வேண்டும். சரி, இப்ப தேவர்களாலும் கிண்ணறர்கள், அடுத்து வந்து கிம்புருஷர்களாலும். கிம்புருஷர்கள் யாரும் தெரியுமா உங்களுக்கு? கிம்புருஷர்கள்னா பாதி மனித முகமும் பாதி விலங்கு முகமா இருப்பாங்க. தேவலோகத்துல பாதி முகம் மனித முகம், பாதி முகம் விலங்கு முகத்தோட இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களாலும் எனக்கு வந்து என்ன வந்துடக்கூடாது, துன்பம் வந்துடக்கூடாது, அதாவது இறப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த அரக்கன் கேட்கான். யார்கிட்ட? பிரம்மா கிட்ட கேட்கணும். அடுத்து வந்து தேவ ரிஷிகளாலும் மகரிஷிகளாலும் தேவர்களாலும் தானவர்களாலும் மனிதர்களாலும் யசர்களாலும் கந்தர்கள் எப்படின்னா அவங்க இன்னிசை வாசிக்கக்கூடியவங்க. இப்ப தேவலோக சபையில இசை கலைவாணர்கள் அவங்கெல்லாம் யாரு? இந்த கந்தர்வர்கள் எல்லாம். அவங்களால எனக்கு என்ன வந்துடக்கூடாது, துன்பம் வந்துடக்கூடாது, இறப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு கேட்டான். அது கிம்புருஷர்களாலும் கிண்ணர்களாலும். கிண்ணர்கள் எப்படின்னா அவங்க
எல்லா லோகத்துக்கும் செல்லக்கூடியவங்க. அவங்க வந்து எப்படின்னா யமலோகத்துக்கு அடிச்சு இழுத்துட்டு கூட்டு போவாங்க பாருங்க, அவங்கெல்லாம் கிண்ணறர்கள்னு பேரு. அப்புறம் வித்தியாதாரர்கள் யார் அப்படின்னா சிவலோகத்துல இருக்கக்கூடியவர்கள், கைலாய மலையிலேயே இருப்பாங்க. அவங்க வந்து அந்த சிவ கணங்கள்ல ஒருவராக இருப்பாங்க இந்த வித்தியாதாரர்கள்லாம். அவங்களாலையும் எங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது, இறப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப யாரு கேட்குறான், பிரம்மா கிட்ட அந்த அரக்கன் கேட்குறான். அந்த அரக்கனுடைய பேர் என்ன பேரு, குப்பியன் பேரு. தன் ஜாதியின் இயற்கையில் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் சதகுப்பியன் பலவாறு துன்பத்தை விளைவித்து வந்தான். அப்போது அவனது பராக்கிரமத்தை கண்டு இந்திரன் பயத்தில் ஒளிந்திருந்த அரக்கர்கள் எல்லோரும் பயமுற்று அரக்கனை தங்களுக்கு அரசனாக்கி உலகுக்கு தீமையை செய்யலானார்கள். இப்ப இவன் வந்து என்ன பண்ணா, இவன் வந்து நல்லா எல்லாத்தையும் வரத்தை வாங்கி தேவர்களை பூரா துன்ப இழைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த அரக்கருடைய வேலையே என்னன்னா, நல்லா தவஞ்சிவாங்க, ஒண்ணு கேட்க மறந்துடுவாங்க, இறைவன் மேல அன்பு வேணும்னு கேட்க மறந்துடுவாங்க. பெற்ற வரத்தை கொண்டு தேவர்கள், அவங்களுக்கு எதிரியே யாருன்னா தேவர்கள் தான் எதிரி. தேவர்களுக்கு எதிரி யாருன்னா அரக்கர்கள் தான் எதிரி. நல்லா தவம் செய்வாங்க, ஆனா அற்புதனமா என்ன பண்ணுவாங்க, தேவர்களை போய் துன்படுத்துவாங்க. அந்த அந்தகாசுரன் என்ன பண்ணா, நல்லா சிவ பூஜை பண்ணுவான். திருக்கோவிலூர்ல நல்லா பூஜை பண்ணிட்டு என்ன பண்ணுவான், தேவர்களை போய் துன்பப்படுத்து. உடனே சாமி பார்த்தாரு, அவனை சூழாயத்தை வச்சு இப்படி குத்தி தூக்கி இப்படி நிப்பாட்டிட்டாரு. ஏன்னா சிவபூஜை பண்றவங்க மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, துன்பம் கிடைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவன் செஞ்சு சிவபூஜைக்கு சிவபெருமான் மோட்சத்தை கொடுத்துட்டாரு. முதல்ல துன்பம், அதுக்கப்புறம் இன்பம். இப்ப நாம வாழ்ற வாழ்க்கையில யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, துன்பம் நேர வேண்டும் என்று நினைக்க கூட கூடாது, செய்யறது கூட இல்லை, நினைக்கவே கூடாது. யாருக்கும் துன்பம் நேர வேண்டும் என்று நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அதுல சில பேர் பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரி இப்படி இங்க போறா அங்க போறாரு, அவளுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதா அப்படின்றவளா இருக்காங்க. அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, நல்லக்கவன் சிவா, அவ எனக்கு ரொம்ப தீங்கு பண்ணிட்டா சிவா, அவெல்லாம் உண்மையிலே சிவா இங்க வருங்க நல்லாவே இருக்க மாட்டா சிவா, வேணா பாருங்க கால் ஒடிதா இல்லையா மட்டும் பாருங்க சிவா, நான் அடின்னு சிவா அப்படின்னா சாவெல்லாம் விடாதீங்க, நீங்க ஒண்ணு அப்படின்னு சாவு விட்டா திரும்பி வந்துட போகுது அப்படின்னு. எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு முதல்ல விடும் அப்படின்னா பார்த்தா மறுவாரம் இவங்கதான் காலை ஒடிஞ்சு பெட்டில் இருக்காங்க, சாவம் விட்டவங்க. இவங்க சாவெல்லாம் படிக்குமா பாருங்க. சாவு விட்டாலும் சிவா அவளுக்கு காலு ஒடியாம விடக்கூடாது அப்படின்னு இவங்கதான் பெட்ல கால் ஒடிஞ்சு உட்காந்துருக்காங்க. வண்டிக்காரன் ஏத்தி, ஆட்டோக்காரன் ஏத்தி பெட்டில் போய் படுத்துருக்காங்க. நான் அடியில் வந்தேன், எனக்கு அவங்க பார்க்கவும் எனக்கு ஒரு வாரம் நம்மகிட்ட தான் சொன்னாங்க. அது பார்க்கவே போல, பக்கத்து வரைக்கும் போல, திரும்பி வந்துட்டேன். அது வேற வருத்தப்படுவாங்களே அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டேன். சரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மரம் பாத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு. சரி புரியுதா சார்? அப்படி பயந்து ஓடினார்கள். தேவர்களும் முனிவர்களும் யோகிகளும் யாகம் முதலிய நற்காரியங்கள் ஏற்ற இயலாமல் மனம் பாடினார்கள். இவன் துன்புறுத்தினால எல்லாரும் யாகம் செய்யறதெல்லாம் பண்ண முடியாம போயிடுச்சு. சதகுப்பியன் அவனது பரிஜனங்களாகிய அரக்கர்களும் இவ்வாறு 3 உலகங்களையும் அழித்து வருகையில் நாரதருடைய ஏவலால் ஞான சசூஸ் என்ற மகரிஷி ஒருவர் சதகுப்பியனுடைய சபையை அடைந்து அவனால் உச்சரிக்கப்பட்டு தம் வழிநடை கலைப்பை ஆற்றிக்கொண்டு அங்கே சற்று நேரம் வீட்டிருந்தார். இப்ப வந்து என்ன சொன்னாரு, நாரதனுடைய அருளினால அவரு ஒரு மகரிஷி, அவர் பேர் என்னவர், ஞான சசூஸ் என்கின்ற மகரிஷி ஒருவர் சதகுப்பியனுடைய சபையை அடைந்து யாரோட ஏவலால, நாரதருடைய ஏவலால இங்கே வந்து யாருடைய சதகுப்பியனுடைய சபைக்கு வந்து சற்று நேரம் வீட்டிலிருந்து அப்பொழுது ஜோதிட ஞானத்தினால் கண்ட விஷயங்களை எல்லாம் அவனிடம் கூறினார்கள். அப்படி தனக்கும் தன் பந்துக்களுக்கும் அதிவிரைவில் கிரகங்களின் நோக்கினால் பெரிய துன்பம் நேரிடலாம் என்று ஞான நிச்சயில பார்த்து கூறினார். யாரு? அந்த நாரதரால் ஏவப்பட்ட அந்த ஞான சசூசி என்கின்ற மகரிஷி யாரு, இந்த சதகுப்பியனுடைய சபைக்கு வந்து ஞான நிச்சயில பார்த்து, உனக்கு நவகிரகங்களால உனக்கு உன் ஆயுள் முடிய போகுது அப்படின்னு சொல்றாரு. நான் எல்லாத்துலயும் வரவானே இதை மறந்துட்டேனே அப்படின்னா, நவகிரகத்தினால இறப்பு வரணும்னு அவன் வேண்டலை. அதனால இப்போ இவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. உடனே அடுத்த நிமிஷமே சொல்லி போன அடுத்த நிமிஷம் சதகுப்பியன் பயமும் பெருமூச்சும்
அதைரியமும் கொண்டு வாட்டத்தை அடைந்தான். அப்பொழுது அவனுடைய மந்திரிகள் அவனுக்கு பலவாறு தைரியம் கூறி நல்ல யோசனை என்று சதகுப்பியன் கதை. எல்லாரும் யோசனை சொன்னதான் கொஞ்சம் மன தெளிச்சி ஆயிட்டான். சிலர் பார்த்தீங்கன்னா மனம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க நேரத்தில் இவங்க போய் என்ன செய்வாங்க தெரியுமா, கூட கொஞ்சம் எரியிற எண்ணெயில எதிர்பட்டுருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா, அதெல்லாம் என்னால் வெளியில சொல்ல முடியல. ஏற்கனவே அவங்க மேல ரொம்ப கோபமா இருப்பாங்க. கூட எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லி வச்சுட்டு கூட கொஞ்சம் அவங்க என்ன ஆயிரும், ரொம்ப டென்ஷன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. யாரையும் குடும்ப அளவுக்கு டீஸ் பண்ணவே கூடாது. சரி, அப்படி முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், போய் தைரியம் சொல்லணும் எல்லாருக்குமே. யாராவது மனவாட்டத்துல இருந்தா ஒருத்தவங்க கண்ணீர் வடிச்சா நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். ஒருத்தருடைய துன்பத்தை பார்த்து நாம என்ன செய்யக்கூடாது, சிரிக்கக்கூடாது. சிரிச்சா முதல் தண்டனை நமக்கு தான். ஒருத்தவங்க படுற துன்பத்தை பார்த்து சிரிச்சா நமக்கு தான் முதல்ல தண்டனை. அதனால பிற துன்பத்தை கண்டு நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். பெருமாள் உங்களுக்கு இன்னைக்கு எதுவும் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ, அவங்களுக்கு எப்படியெல்லாம் ஆறுதல் கூற முடியுமோ கூறணும். பணம் காசு இல்லைன்னா கூட ஆறுதல் வார்த்தை என்ன செய்யணும், அவங்கள தேர்த்தி விடும். சிலவர் என்ன செய்வாங்க, பணம் கொடுத்தே உதவுவாங்க. சிலர் தாங்க ஒரு 50,000 வச்சுக்கோங்க, முதல்ல உடம்பு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆளுகளும் நிறைய இருக்காங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்படின்னு துட்டு கொடுத்து உடனே இது பாருங்க. ரெண்டாவது அவன் வசூல் பண்றது அது வேற மாதிரி வசூல் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த நேரத்துல உதவுறது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா சில பேர் அதை மறக்கிறதும் உண்டு, கொடுத்தவங்களை மறக்கிறவங்களும் உண்டு. சரி, இருக்கட்டும். அப்படி மந்திரிகளுக்கு நல்ல வெகுமதி அளித்து அரக்கர் தனக்கு நிகரான 10 அரக்கர்களை உதவியாக அழைத்து கொண்டு வானுலகில் நவகிரகங்களை எல்லாம் நாசம் செய்து விடுவதாக ஆகாயத்தில் கிளம்பி பாய்ந்தான். உடனே இப்ப நவகிரகங்களால நம்ம துன்பம் வருது, உடனே அதை போய் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட இருக்கிற ஒரு 10 பேரை கூப்பிட்டுட்டு போனான். 10 அரக்கர்களை உதவியாக அழைத்து கொண்டு இந்த சதகுப்பியன் என்பவன் வானுலகத்துக்கு சென்றான். வளத்தின் பலத்தால் கர்வம் கொண்ட அவன் ஆகாயத்தில் சஞ்சரித்த தேவர்களையும் கந்தர்வர்கள் முதலியோரையும் பூமியில் வீழ்த்து திருமூர்த்திகளையும் தனக்கு நிகரென்று நினையாமல் அஷ்டகால கர்ஜனைகள் செய்து மிகவும் வேகமாக நவகிரகங்களின் இருப்பிடங்களை நோக்கி சென்றான். இவ்வாறு கொடிய காரியத்தை செய்ய துணிந்த சதகுப்பியன் எவ்வாறு அழிப்போம் என்று யோசனை செய்த தேவர்கள் எல்லாரும் பிரம்மனிடம் சரண் புகுந்து அவருடன் அந்த நவகிரகங்களின் அதிபதி தேவதைகளுடன் சென்று திருவாரூர் நாதரை அடைந்தார்கள். இப்ப எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. எல்லா தேவர்களும் சேர்ந்து நாரதருடைய உபதேசத்தினால எல்லாரும் போய் திருவாரூரை வந்து அடைந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானை வழிபாடு செய்தார். இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல சந்தோஷமா இருப்பாங்க. சிவபெருமான் தான் வர கொடுப்பாரு, அடுத்த நிமிஷம் சிவபெருமானை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எப்போ திரும்ப வருதோ அப்பதான் சிவபெருமானை போய் என்ன செய்வாங்க, சாமியே என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி யாராலும் தான் சரி. இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம துன்பம் இல்லாம இங்க வந்திருக்கவே மாட்டோம். எல்லாருக்கும் யாராவது ஒரு துன்பம் இருக்கும். அப்பதான் என்ன செய்வோம், யாரை நோக்கி வருவோம், சாமியை நோக்கி வருவோம். அது வரைக்கும் இந்த பக்கமே எனக்கு வயிற்று தாங்க முடியலங்க, ஏதாவது பார்த்து அப்படின்னு சாமிகிட்ட வந்து என்ன செய்வோம், முதல்ல வயிற்று வலின்னு வருவோம், அப்புறம் காய்ச்சல் வருவோம், அப்புறம் ஒரு திருநீர் பூச்சி விடுங்கன்னு வருவோம். அதுக்கப்புறம் சாமி பார்ப்பார், அப்புறம் முழு சரணாகதி அடையும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுவாமி என்ன செய்வார், ஒவ்வொரு உயிரையும் அந்தந்த உயிர் தகுந்தவாறு பக்குவப்படுத்துவான். அவரவரை குத்தாட்டு வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவரவரை குத்தாட்டு. ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி ஆனோமா. அவரவரை குத்தாட்டு வானாகி நின்றாயி என் சொல்லி வாழ்த்துவானே சொல்றாரு பாருங்க. அந்த அளவுக்கு ஆணவமனம் பற்றி நீக்கி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி ஆணவமனம், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சிவபெருமான் கொடுக்காரு பார்த்துக்கோங்க. அப்ப எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி பாருங்க. இப்ப காய்ச்சல்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஊசி போடணும். கேன்சருக்கு அதே ஊசியை போட்டா சரியா வருமா? அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சுவாமி கொடுக்க. இப்ப பச்சை குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எவ்வளவு வேணும் சாப்பாடு? ஒரு சங்கு பால் போதும் பச்சை குழந்தைக்கு. பெரிய ஆளுக்கு ஒரு சங்கு பால் கொடுத்தா சரி வருவோம், அவருக்கு 10 இட்லி வேணும், அவ்வளவுதான் சரி. அது மாதிரி ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி சாமி என்ன செய்வாரு, ஊட்டுறாரு. வினைப்பையனை ஊட்டுறாரு. ஒருத்தவங்களுக்கு துன்பம் கொஞ்சமா இருக்கு, சில பேருக்கு துன்பம் அதிகமா இருக்கு. என்ன காரணம்? அதிகமா செஞ்சிருக்கனால வருது. கொஞ்சமா செஞ்சா கொஞ்சமா இருக்கும். சில பேர் கோயிலுக்கே வர முடியாது சொன்ன இருக்கும். என்ன காரணம்? வினைப்பையன் தான் காரணம்.
சில பேர் பாட்டு பாட முடியாது, அது வினைப்பயன் தான் காரணம். எல்லாத்துக்குமே காரணம் நாம செஞ்சு வச்சதுதான் திருப்பி வருதுங்கிறத மட்டும் மறந்துடாது. புரிஞ்சுச்சா? ஏற்கனவே நாம் செய்து வைத்தது அப்படி நம்ம வாழும்போது அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓ, இந்த துன்பம் வருது, அப்ப நம்ம இந்த துன்பம் நம்ம இந்த வினை பண்ணியிருக்கோம், நமக்கு வருது. திருக்கோயில் போக முடியாம தடுதல் வருது, என்ன காரணம்? நம்ம ஏதோ வினை பண்ணியிருக்கோம், அதனால தடுதலா இருக்கு. எதனாலும் பெருமான் திருவருள் என்று அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வர வேண்டும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சா? சரி, எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரிதான் தெரியுது சுவா. எப்படியும் புரிஞ்சிடும் சுவா, இந்த கதை முடியாது புரிஞ்சிடும். நமக்கு அதுல தெரிஞ்சுக்கலாம், நம்ம வாழ்ற வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வர்ற துன்பமும் இன்பமும் ஏதோ செஞ்சு வச்சிருக்கோம், இன்பம் வந்திருக்கு. ஏதோ செஞ்சு வச்சிருக்கோம், துன்பம் வந்திருக்கு. என்ன இதெல்லாம் தடுதல் வருதோ அதனால நம்ம ஏதோ ஒரு காரணம் பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு முற்பிறவில என்ன செஞ்சிருப்போம்? ஒருத்தன் கோயிலுக்கு போற ஆளை கூப்பிட்டு வாட சினிமா திரைப்படத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருப்போம். அதனால நமக்கு கோயில் போக முடியாம என்ன விஷயம் நமக்கு தடுதலாவே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நல்லா வழிபாடு செஞ்சுட்டு இருக்க ஆளை அங்க வா இங்க வான்னு கூப்பிட்டு போய் எத்தனை பிறவிலும் செஞ்சா நமக்கு தெரியாதுல்ல. ஒவ்வொரு பிறவிலையும் என்னென்ன பண்ணி அட்டுழியம்லாம் பண்ணியிருக்கோன்னு சிவர் மன்றம் தான் லிஸ்ட் இருக்கும். தம்பி வாங்கப்பா அப்படின்னு சாமி பாட்டம் மொத்த ரெக்கார்டு வந்துடும். எப்படி சிவருமானுக்கு தெரியும் கேட்கீங்களா? நம்ம ரெக்கார்ட்லாம் ஒவ்வொருத்தவங்க பேரை அமைக்கா எப்படி வரும் கேட்கீங்களா? இப்போ ஒன்றும் வேண்டாம், உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்றேனே. சாதாரண டிவி போட்டி இருக்கா? டிவி போட்டி அதுல எத்தனை சேனல் இருக்கு? ஒன்னாவது சேனல் அவங்க ஒன்னாவது சேனல் இருக்கு. திடீர்னு 200 அவங்க 200 போயிருது, எப்படி போவோம்? போகுதே. சாதாரண மனிதனுக்கு இவ்வளவு அறிவு இருந்தா சாமிக்கு எவ்வளவு அறிவு இருக்கும்? ஒவ்வொருத்தரையும் புத்தி தத்துவத்துல பதிவு வச்சுருவாரு. போ, நீ என்னென்ன சரியோ அந்த புத்தி தத்துவத்துல பதிஞ்சிடும். அந்த ரெக்கார்டு எடுப்பாரு, இந்த அனுவி அப்படின்றாரு சாமி. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்குல்ல, அந்த புத்தி தத்துவத்துல போய் பதிஞ்சிடும். நீங்க என்ன வேணா செஞ்சிருந்தாலும் அதுல போய் ரெக்கார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் சாமி பாப்பாரு எந்த நேரத்துல இந்த உயிர்களுக்கு இந்த வினைப்பயனை ஊட்ட வேண்டும், எப்படி ஊட்டினால் இது பக்குவம் அடையும் என்று தெரிந்து சிவபெருமான் அதுக்கு தகுந்தவாறு ஊட்டுவார். இப்போ ஒரு துன்பம் இந்த நேரத்துல இந்த உயிர் இந்த துன்பத்தை பட்டா கண்டிப்பா ஓடி வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சு என்ன செய்வாரு சாமி? அப்படிதான் பக்திக்கு வரும், இல்லைன்னா வரவே வராது. பக்தி அப்படி சிலவருக்கு இன்பத்தை கொடுத்து பக்திக்கு வர வச்சிருவாரு சாமி, சிலவருக்கு துன்பத்தை கொடுத்து வர வச்சிருவாரு. எல்லாமே அவங்க சில வினைப்பயனை ஊட்டி. சிவரும் புதுசாலாம் வினை கொடுக்க மாட்டாரு. நீ கோயிலுக்கு வரல உன்னைய பாரு அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. நாம வேணா நம்மள கோயிலுக்கு வர விடாம. புரியுது உங்களுக்கு? பரவாயில்ல, பேசிக்கிட்டே குடிச்சிட்டேன். அப்படி அந்த அரக்கனுடைய தீ செயலுக்கு அஞ்சி தம்மை சரணடைந்த நவக்கிரகங்களையும் ரிஷிகளையும் தேவர்களையும் பார்த்து தியாகேச பெருமான், பிரம்மா முதலான தேவர்களே, இந்த ராட்சசன் அருத்தவம் புரிந்து நவக்கிரகங்கள் தவிர மற்ற எவராலும் தனக்கு நாசம் நேரிடல் ஆகாது என்று முன்னமே பிரம்மனிடம் வரம் பெற்று உலகை அழித்து வருகிறான். ஆகையினாலே இந்த நவக்கிரகங்களை கொண்டே அவனை மாய்க்க வேண்டும் என்று நீங்கள் யாவரும் இருப்பிடம் செல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் சாமி. நவக்கிரகத்தை கொண்டே அவங்கள மாய்த்து விடுகின்றேன், நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, அவங்க இருப்பிடத்திற்கு செல்லுங்கள் என்று தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் அவர்கள் இருப்பிடத்துக்கு போக சொல்லிட்டார். நீங்கள் யாவரும் இருப்பிடம் செல்லுங்கள் என்று நவக்கிரகங்களின் அதிர்ஷ்டமான தேவர்கள் மட்டும் என் அருகில் இருக்கிறோம். நவக்கிரகங்களே அதிர்ஷ்டமான நவக்கிரகம் எதுக்கு அவங்க மட்டும் என் பக்கத்துல இருந்துங்க நாராயண சாமி. அதே பார்த்தீங்கன்னா இந்த நவக்கிரகங்களால நீங்க நவக்கிரகத்தை பத்தி நீங்க நினைக்கவே வேண்டாம். நீங்க திருக்கோயில் போயாச்சுன்னா அது மாதிரி நவக்கிரகங்களை வணங்கணும், அவமதிச்சிடக்கூடாது. திருக்கோயில் போயாச்சுன்னா நான் இவங்களை வணங்க மாட்டேன் அவங்க வணங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள். ஆனா உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிவகணங்கள் என்பதை மறந்துடக்கூடாது. உள்ள இருக்கிறவங்களாம் யாரு? சிவகணங்கள். சாமிக்கு அருகில் இருக்கும் கைலாய மலையில எப்படி சிவகணங்கள் இருக்காங்களோ அதே போல அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிவகணங்கள். அவங்களெல்லாம் மதித்து என்ன செய்யணும்? வணக்கம் சொல்லு. வணக்கத்துக்குரிய தெய்வம் வேற, வழிபாட்டுக்குரிய தெய்வம் வேற. வணக்கம் மற்ற எல்லா தெய்வங்களுக்கும், வழிபாடு சிவ வழிபாடு மட்டும்தான். சிவத்தை தவிர கனவிலும் பிற தெய்வம் நினையாத நிலையில இருக்கணும். உள்ள போயாச்சுன்னா நவகிரகங்களுக்கு ஒரு வணக்கத்தை சேர்த்துக்க, சுத்தனும் கூட வேண்டாம். நீங்க வேத தொழில்வகன் பதியத்தை படிச்சாலே போதும். எங்க அந்த இடத்துல இருந்து எல்லா இடத்துலையும் ஒரு பதியத்தை பாடிடணும். சும்மா போயிட்டு வந்துடக்கூடாது. போனா கோயிலுக்கு போனா ஒரு பாடலாவது என்ன செய்யணும்? சாமிக்கு முன்னாடி பாடணும். அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறே. சும்மா போய் நீ நம்ம கொடுக்குற தேங்காய் வெத்தலை பாக்கு பழத்துக்கலாம் அங்க இல்லை சாமி. நிறைய பேர் பண்ணா ஒரு வெத்தலை குறைச்சவங்க சரியா போச்சு, என்ன சுவா நீங்க அப்படிங்கிறாங்க.
வெத்தலைவாக்கு பழத்துக்காக சாமி இல்லை. ஒரு உயிராவது தன்னை வந்து பாடாதா, அந்த உயிருக்கு அந்த ஏக்கமா இருப்பாரு சாமி. ஒரு உயிராவது தன் மேல அன்பு செலுத்தாதான்னு ஏங்கிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கிற இடத்துல போய் நம்ம மாட்டு போய் அற்பத்தனமா எனக்கு அதை கூடி இதை கூடுன்னு கேட்காம, தேங்காய் பழத்தை உடைச்சா சரியா போகும்னு நினைக்காம போய் திருமுறை பாடணும். சாமிக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா திருமுறை. அவரை மகிழ்விக்கிறதுக்கு தான் நம்ம திருக்கோயிலுக்கு போகணும். திருக்கோயில் போனால் யாரை மகிழ்விக்கணும்? சிவபெருமான மகிழ்விக்கணும். நம்ம உச்சி காலத்துலாம் போக முடியாது. போய் என்ன செய்யறோம்? இன்னைக்கு வர முடியாது சொல்லி இன்னைக்கு வேலையை போயிடுச்சு. என்ன ஒரு நேரம் வந்து போனோம்னா என்ன செய்யறோம்? உடனே உட்காந்து பாடுறோம் பார்த்தீங்களா? போனால் சும்மா போய் நிற்கக்கூடாது. ஒரு பதியத்தையாவது எடுத்து உட்காந்து படிச்சோம். நம்ம வேலை இருக்கிறதுனால உடலோட ஒரு சில நேரம் காலையில் அட்டண்டன்ஸ் போட்டுருவோம். மதியம் தான் ஒரு ஆனால் திருக்கோயில் தினசரி ஏதாவது ஒரு காலத்தில் போயிட்டு வந்துடணும். அது மாதிரி போய் சாமி முன்னாடி ஒரு பதியமாவது படிச்சுட்டு வந்துடணும். நல்லா போய் பாடுங்க. நல்லா ஒரு பாடலாவது பாடுங்க. ரொம்ப அவசரமாக இருக்கா ஒரு பாடலாவது பாடுங்க. இல்லை டயம் இருக்கா ஒரு பதியம் பாடுங்க. கூட கொஞ்சம் டயம் இருக்கா 2 பதியம் 5 பதியம் உங்களால் எவ்வளோ பாட முடியும் பாடுங்க. பாட உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பதியம் பாடிட்டீங்கன்னா அங்கே அக்கௌண்ட்டில் சிவபெருமான் எழுதுவார். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அங்கே அக்கௌண்ட்டில் டக்குன்னு 1 கோடி ரூபா உள்ள வந்துடும். சிவபெருமான் கணக்கில் 1 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் கிரியேட் ஆகிடும். எல்லாத்துக்கும் சேர்க்க ஆசையாக இருக்கா? சிவா என்ன இருந்தாலும் இந்த உலகத்தில் கொஞ்சம் டப்பு வேணும்ல, நான் இங்கே கொஞ்சம் சேர்க்கறேன்ல அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே சேர்த்தாச்சுனாலும் இங்கே தானாக வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அந்த அக்கௌண்ட்டை நம்ம நிறைய சேர்க்கணும். எது சிவபுண்ணியங்கள் நிறைய செய்யணும். சிவபுண்ணியங்கள் நிறைய சேர்ந்துச்சுன்னா சிவபெருமான் வந்துடுவார். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் கூட வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? யார் பார்த்தா? அடி இன்னைக்கு வச்ச ஸ்டேட்டஸ் யாருமே பார்க்கலையா? ஒரு சொற்பொழி ஒன்று வச்சுருந்தேன் இன்னைக்கு காலையில். அக்கௌண்ட் ரொம்ப ஆயிடுச்சுன்னா இப்போ பேங்க்லேருந்து என்ன செய்வாங்கன்னா, சார் லோன் வாங்கிக்குவோம் சார் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதே போல் இந்த சிவபுண்ணியம் ரொம்ப பெரியச்சுன்னா சிவபெருமான் என்ன செஞ்சுருவார்? கைலாயமலையிலேருந்து இங்கே வந்துடுவார். எதுக்காக தெரியுமா? பரீட்சை வைக்கிறது. பரீட்சை இப்போ நீ இப்போ உதாரணத்துக்கு ஏன் பரீட்சை வைக்கிறான்னா, பரீட்சை எழுதினா தான் அது தகுதி உடையவரான்னு பார்க்க முடியும். இப்போ நீட்டுக்கு எல்லாத்தையும் டாக்டருக்கு படிக்க வைக்க முடியாது. ஏன்னா அந்த நீட்டு தேர்வில் பாஸ் பண்ணவங்களை மட்டும்தான் என்ன செய்வாங்க? டாக்டருக்கு படிக்க வைக்க முடியும். ஏன்னா அந்த தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே போல் சிவபெருமான் தகுதி இருக்கான்னு பார்க்க எங்கே வருவார்? சிவபுண்ணியம் பெருகிற ஆளுக்கு வந்துடுவார். பரீட்சை வைக்கிறதுக்கு வந்துடுவார். அப்போ நம்மள ஃபெயில் ஆனவங்க கிடையாது. நம்மளை சாமி என்ன பண்ணுறாரு? அதுக்கு தகுதிப்படுத்துறாரு. புரியுது அவங்க? நம்மளை வழிபாடு செய்ய வைக்கிறது இறைவன், நம்மளை படிக்க வைப்பது. நல்லா படிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தைரியம் என்ன செய்யலாம்? பரீட்சை போய் எழுதலாமா எழுத முடியாதான்? அப்போ நல்லா இங்கே வழிபாடு செஞ்சுட்டோம் அப்படின்னா சாமி எந்த நேரம்னாலும் வரட்டும், நம்ம தயாராக இருக்கணும். எப்போனாலும் பரீட்சை வைக்கட்டும், நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு இருக்கணும். சிவபெருமான் எந்த உருவத்தினாலும் வருவார். 63,000 எப்படி வந்தார் யோசிச்சு பாருங்க. அதில் அவங்க தான் பாஸ் பண்ணாங்க. எப்படி பாஸ் பண்ணாங்க? அதில் ஒரு சூட்சுமம் இருக்குது. என்ன தெரியுமா? அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா, இறைவனுடைய அருளை கொண்டு அவர்கள் ஜெயித்தார்கள். தன் செயலாக அவங்க எதையுமே நினைக்கல, எல்லாம் சிவன் செயலாக நினைத்தார்கள். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க? 63 நாயன்மார்கள்ல ஒருவராக ஆனாங்க. இப்போ நம்ம எதை செஞ்சாலும் நான் செஞ்சேன், ஏன் இதை எடுத்து பாருங்க. இதே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்னால் ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க சிவா. சரி, அப்படி அதனால நவக்கிரகங்களும் பக்கத்தில் போயிட்டீங்கன்னா இந்த வேர் தொழிற்பகன் பதியத்தை பாடிடும். அந்த நவக்கிரகங்கள் என்ன செய்யும்? நல்ல நல்ல அடியாரவருக்கு நல்ல அடியாராக இருக்கணும், மெய்யடியாராக இருக்கணும், சிவபெருமானுக்கு உண்மையாக இருக்கணும். அப்படிப்பட்ட அடியாருக்கு நவக்கிரகங்கள் ஒன்றும் செய்யாது. அது வாட்டு வந்து வணங்கிட்டு தான் போகுமே தவிர அவங்களும் எதுவுமே செய்யாது. எல்லாத்துக்கும் மேலே அந்த நவக்கிரகங்கள் யாருடைய ஆணை கேட்டு இருக்காங்க? சிவபெருமானுடைய ஆணையை கேட்டு அந்த பணிகள் இருக்கின்றார்கள் என்பதை மறந்துடக்கூடாது. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளவே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு
மிகவே. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருமகள் கடையதூர்தி செயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அடியாரவர்க்கு மிகவே. நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. தேனமர் பொழில் கொள்ளாலை விலை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நடியாத வண்ணம் முறை செய்யான சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே. தானொரு கோளும் நாளும் வந்து அடியாரை வந்து நடியாத வண்ணம் முறைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதேன்னு ஆணை பதியம் பாடினாரு ஞானசம்பந்தர். அப்படி அந்த நவகிரகத்து பக்கத்துல போய் வெயில் தோழிப்பங்கன் பதியத்தை பாடிட்டு. சரி, நவகிரகங்கள் பார்வையினால் 14 உலகங்களில் உள்ள சகல ஜீவராசிகளும் நன்மை தீமைகளும் நிலை மாறாமல் கிரகமாக நடைபெறும் ஜோதிட சாஸ்திரத்தின் மகிமையும் இனி உலகில் வெளியாகும் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு தம் எதிரில் இருந்த நவகிரகங்களுக்கு அவர்கள் நிலையை அளித்து, நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு அபயம் அளித்து விட்டேன். உங்களில் யார் யார் கிரகங்களோ எந்தெந்த ஸ்தானங்களில் நிலை பெற்றால் உங்கள் பீஷண்யத்தால் அவ்வரக்கனுக்கு அழிவு நேரிடுமோ அவ்விதமாக நீங்கள் இப்போதே அவ்வரக்கனை நோக்குவீர்கள் என்று கட்டளையிட்டார். யார் யாருக்கெல்லாம் அவன் பக்கத்துல போகக்கூடிய தகுதி இருக்கோ அவங்களாம் போங்கன்னு சொல்லி நவகிரகங்களுக்கு சுவாமி கட்டளையிட்டார். அதுபடியே ஜகத்பதி ஆகிய தியாகபதியின் கட்டளையால் நவகிரகங்கள் சமஸ்தானத்தை நீங்கி விஷமஸ்தானத்தை அடைந்து அவ்வரக்கர் குலத்தை அழிக்கக்கூடிய கொடிய பார்வையை செலுத்தினார்கள். அந்த நவகிரகம்னா அந்த அரக்கன் மேல கொடிய பார்வையை செலுத்தினார்கள். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் பகை கிரமத்தால் அவனுடைய பகை கிரகத்தினால பார்வையுடன் அவ்வரக்கனை நோக்குகையில் ஆகாயத்தில் பறந்து சென்ற அவ்வரக்கன் கீழென்று தன் மாயை இழந்து சக்தியற்று பூமியில் விழுந்தான். ஏன்னா அவனுக்கு பகைமையான கிரகங்கள் இருக்குல்ல, அந்த கிரகங்களாலதான் என்ன செய்ய முடியும், இவனை அழிக்க முடியும். அதனால அந்த பகைமையான கிரகங்கள் வந்து அவருடைய பார்வையினால இவன் என்ன செஞ்சான், மேல இருந்து கீழே. இந்த சொற்பொழிவு ஒரு ஜோசியம் பார்க்குறவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சிறப்பாக சொல்லுவாங்க. அப்படின்னு சும்மா தான் சொல்லுவேன் இது. ஏன்னா இந்த கிரகங்களை பற்றினா அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு இதை பற்றி நமக்கு தெரியல. குரு இத்தனை இதில் இருக்கணும், இவங்க பார்வை இப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நமக்கு டம்மி பீஸு நம்ம என்ன. அப்படி உடனே அங்குள்ள பூலோக மன்னனும் வலுவில் சண்டை செய்து பல குறைவை அடைந்தான். நவகிரகங்களின் விஷம பார்வையினால் சரீரம் இழைந்து மாயையும் பலமும் குறைந்து 1 மாதத்துக்குள் உயிரை துறந்தான். அப்போது தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள். யாரா? சிவபெருமான, திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய அருளால்தான் நவகிரகங்கள். புரியுது அவங்களுக்கு? மறந்துடக்கூடாது. சூட்சுமம் யாரு? சிவபெருமான். இப்ப அத்தனை கதையிலுமே சாமி திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய அருள்னால்தான் ஒவ்வொரு கதையிலையும் அந்த அரக்கர்கள் அழிகிறது, மற்ற எல்லா துணை புரிகிறது, எல்லாமே சுவாமியுடைய திருவருளினால் தான் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. தியாகராஜ பிரபுவினால் விடை கொடுக்கப்பட்ட நவகிரகங்கள் தம் இருப்பிடம் சென்று அழியா நிலையை அடைந்து வாழ்ந்தார்கள். அது முதல் தியாகராஜனுடைய திவ்ய சக்தி உலகில் பரவியதோடு நவகிரகங்களின் அசுப பார்வையினால் எல்லா ஜீவராசிகளும் உண்டாகும் செல்வம், பலம், ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி இதெல்லாம் அந்த நவகிரகங்கள்ல இருந்து வர்றதெல்லாம் எதுல இருந்து வந்துச்சுன்னா இதுல இருந்து தான் வந்ததுதான். நவகிரகங்களுக்கு ஆயுள் எல்லாமே முதலிய மேன்மைகளை எல்லா ஜனங்களும் அறிந்து திருவாரூரில் நவகிரக பூஜையும் நடத்தி வந்தார்கள். அதனிலிருந்து திருவாரூர்லையும் நவகிரக பூஜைகள்லாம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியும். அப்ப எல்லாருமே நவகிரகங்கள் எல்லாமே யாருடைய ஆணையினாலதான் இருக்காங்க? சிவபெருமானுடைய ஆணையில தான் இருக்காங்க. எல்லா தேவர்களும் எல்லாம் இறைவனுடைய ஆணைப்படிதான் எல்லாருமே கேட்பாங்களே ஒழிய எல்லா தெய்வங்கள் முதற்கொண்டு சிவபெருமான் ஆணை கொண்டுதான். சிவபெருமான் அதிர்ஷ்டத்து நின்று செய்யலை அப்படின்னா எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, எந்த ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, எதுனாலையும் உயிர் வாழவே முடியாது. நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்
சிலவர் பார்த்தீங்கன்னா வயசு இருக்கல நான் அதை வயசுக்கு கூட கூட என்ன ஆயிரும், ரத்தம் சுருங்கிரும், எல்லாம் போயிடும். ஒன்று ஒன்றா சுருங்க ஆரம்பிச்சிடும். முதல்ல வர்றது முட்டி வலி வரும். அடுத்து வந்து எல்லாரும் முட்டி பார்க்காங்க. ஆமா ஆமா ஆமா. வயசு வயசு ஆக 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 ஒன்று ஒன்றா குறையும். சத்து குறைய 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 முதல் வலி முட்டி வலி தான். சிவா நீங்க கரெக்டா தான் சார் சொல்றீங்க. வீட்டுக்கு போனா வலி பார்த்தீங்கன்னா அப்படி முட்டியை போச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இந்த பாதத்துல பாத்தீங்கன்னா அந்த உச்சம் பாதம் இருக்கு பாருங்க, அதுல கொஞ்சம் வலி இருக்கு அப்படி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கழுத்தை சேர்த்து வலிக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நாள் அந்த முதுகு வலி பார்த்தீங்கன்னா தாங்க முடியும். முதுகு வலி இப்படி ஒவ்வொரு அப்படியே சொல்றா. சரி, இதெல்லாம் இயல்பா வர்றது. முதல்ல என்ன வழி வரும், ரெண்டாவது என்ன வழி வரும்னு இருக்கு. சரி, இப்படி வந்து நம்ம அப்ப இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி குந்தி நடந்தி குனித்தொரு கை கோலூன்றி வந்துந்தி ஐயாறு பாயாமும் நெஞ்சவே ஐயாரை வாயால் அலை. ஐயாரா ஆரூரா தியாகேசா ஆரூரா என்றென்றே அலரான் இல்லை இருக்கும்போதே அந்த கோலூன்றி ஊனி நடக்கிறதுக்கு முன்னாடி நல்ல திடமா இருக்கும்போதே திருக்கோயில் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து இந்த பிறவிலிருந்து தப்புவதற்கான வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருவாரூர் தியாகராஜபவனுடைய லீலையை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்ற திருச்சிற்றம்பலம். உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடு உனதடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் உணதருள் மாறா உளத்துலன்புனர் உறவிடமறியிலன் விருப்பொடும் சிகரம் வளம் வருகிலன் ஒப்புடன் புகழ் துதி செய்ய விலகிலன் மலை போலே கனைத்தடும் பகடது விடமிசை வரு கருத்த வெஞ்சின மரளிதன் உலகினர் கதித்தடந்தெறி கயிறொடு கதை கொடு ஒருபோதே களக்கரும் ஜெயலொளி வர அடி ஒரு கருத்து நைந்து அளமுறு தலைவைகள் கனத்திலன் பயம் அறமையின் முதுகினில் வருவாயே வினைத்தளந்தனில் அழகுகள் புதி கொள்ள விடுக்குடைந்து மெய் குசை தசை குண விரித்த குஞ்சியர் எனும் அவுனையாமர் புரிவேலா மிகுந்த பண்பொயில் குயில் மொழி அழகிய கொடிச்சு குங்குமம் அலைமுகளோடு நரை விரைத்த சந்தன மிருகவத புயவரை உடையோனே தினத்தினஞ்சதி மறை முடிமுறை கொடு புனச்சொரிந்தில பொதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரதோட மகிழ்வோனே தனத்தனந்தன என வழியடி நரைது விட்ட அன்போடு வருகிய பொழுதுகள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமானே. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பயில்வாயும் மிகண்டான் தந்தரிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொருள் திருவாவூர் தெரிவாள் நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையவன் திருமரபு நீடூழி தலைக மாதம் பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை உவப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசம் தரணியில் இயங்கும் தன்னருள் செங்கோல் வச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் வளத்தால் சென்னீர் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாதுவிக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா துயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வெல்மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலைத்தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் அரகம பார்வதி பதையே அரகமகா நாடுடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பலம் ஐயாரா ஆரூரா தியாகேசா.